கோடாங்கி நிறைய படத்துல வந்திருக்காரு. விஜய் ஆண்டனி படத்துல, அப்புறம் அந்த ஒரு படத்துல மாடு வச்சு ஒரு படம் வரும். அவர் நிறைய படத்துல வந்திருக்காரு. அவரு செம ஆக்டிங்கு. நக்கலா நான் இவரு நினைச்சேன், மாறன் நினைச்சேன். ஓகே ஓகே. வேற இருக்கீங்க ஸ்பீக்கர்ல. கார்த்தி ப்ரோ ட்விட்டர் எப்படி ப்ரோ போகுது? ஜாலியா போகுது. ஏன் என்னாச்சு? இல்ல ப்ரோ, உங்களுக்கு க்ளோஸா எனக்கு தெரிஞ்சவங்களே ஏதோ அகைன்ஸ்டா பண்ற மாதிரி இருக்கு, அதான் கேக்குறேன். அதெல்லாம் இருக்கிறது தான் ப்ரோ. என்ன இருக்கு? ஃபேன்ஸ் ஃபைட்டுக்காக இப்படி இல்லாம பண்ணுவாங்க. அது ஓகே, அவங்க பண்ணிட்டு போட்டோம். நம்ம இதை பத்தியும் கேர் பண்றது இல்லை. அப்புறம் என்ன, நீ திட்டுறியா திட்டு, அசிங்கமா பேசுறியா பேசு, அவதூறு பரப்புறியா பரப்பு. இல்லை இருக்கு. நம்ம இன்னைக்கு நேரத்தை பார்க்கறோம் அதை. ஹாய் கார்த்திக் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ இன்னைக்கு இதுல மீட் பண்ணோமே காஃபி சஸ்திரால, நான் தான் ப்ரோ. ஓகே ப்ரோ. மெய்யழகன் எப்படி ப்ரோ? நாளைக்கு போலான் இருக்கேன். படம் எப்படி ப்ரோ? கண்டிப்பா நல்லா இருக்கும் ப்ரோ, பாருங்க. ஃபீல் குட்டா இருக்கும். நல்ல 96 மாதிரி எதிர்பார்க்கலாம்ல? அந்த மாதிரி எதிர்பார்க்காதீங்க. 96 வந்து நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகும், ஏன்னா லவ் பண்ணியிருப்பீங்க எல்லாரும். இது வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட். ஃபேமிலின்றதை தாண்டி இன்னொரு மாமச்சா சென்டிமெண்ட் அந்த மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. ஃபேமிலி வேல்யூஸ் மாதிரி நல்லா. ஃபேமிலி வேல்யூஸ் அப்படி கூட சொல்ல முடியாது. கார்த்தி ப்ரோ நாளைக்கு தேவரா பாப்பீங்களா? நாளைக்கு பார்த்துருவேன். அது எப்போ பார்க்கறேன்னு தெரில. காலைல 9 மணியா இல்லை 12 மணியான்னு தெரில, பார்த்துருவேன். ஓகே. கார்த்தி ப்ரோ, இந்த டைரக்டர் சங்கர் வந்து அவரு இந்த வேள்பாரி படத்துல இருந்து சில சீன்ஸ்லாம் எடுத்திருக்காங்கன்னு சொன்னது தேவராவை மீன் பண்ணி தான் சொன்னாரா, இல்ல வேற படத்தை மீன் பண்ணி சொன்னாரா? ஆக்சுவலா 2 படம் சொல்றாங்க. கங்குவான்னு சொல்றாங்க, தேவரா சொல்றாங்க. கரெக்டா தெரியல 2 படத்துல எந்த படம். கார்த்தி இது சாரி விக்ரம் அண்ட் சூர்யா டாக்ஸ்ல இருக்குன்னு சொன்னாங்களா, அது உண்மைதானா வேல்பாரிக்கு? அதெல்லாம் வந்து இப்போதைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அடுத்து சங்கர் படம் வருது, கேம் சேஞ்சர்லாம் ஹிட் ஆனாதான் அடுத்த படம். இன்வெஸ்ட் பண்றவங்களாம் அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு யோசிப்பாங்க. ஹீரோ டேட் கொடுக்கணும், ஹீரோவும் யோசிப்பாரு நம்ம டேட் கொடுக்கலாம். ராஜமௌழி மாதிரி ஒரு ஹிட் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஓகே கேட்பாங்க. இப்போ இன்டின் டூ எடுத்ததுக்கு அப்புறம் அவருடைய கிராஃப் கொஞ்சம் கம்மியாகுதுல்ல, யோசிப்பாங்க. அப்ப கேம் சேஞ்சர் வந்து பெரிய ஹிட் ஆனாதான் வந்து அவர் அடுத்த இந்த மாதிரி படம் எடுக்க முடியும்ல? ஆமா ஆமா, எல்லாருக்கும் அப்படிதானங்க. கடைப்புனிதானும் வாடி வாசலுக்காக வெயிட் பண்றாங்க. அது எப்படிங்க, அதை முடிச்சுட்டு தான் சூர்யா வருவாங்க. ஓகேவா? இல்லை ரம்சன், எல்லாமே அந்த டைம்ல எடுக்க முடிவுதான். இல்ல கார்த்தி, அது ரொம்ப நாளா வெயிட் பண்ணிருக்காங்களா கார்த்தி? எப்படி கார்த்தி அது ரொம்ப ஓகே. விடுதலை பார்ட் 2னால அவரும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மா அதை ஆரம்பிச்சிருவாங்க கார்த்தி. இவ்வளவு நாள் அது எப்படி நீ இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் எப்படி நெட்ஃபிளிக்ஸ் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்த டைம்ல? என்ன போடுறோம், மற்ற படம் சின்ன படத்துக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படி இப்படிலாம் ப்ரெஷர் கொடுக்குறாங்க, அதனாலதான் நாங்க தியேட்டரே ரிலீஸ் பண்றோங்கிறாங்க. ஒரு படம் எடுக்காத படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்து எப்படி இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க? நெட்ஃபிளிக்ஸ் வாங்கல, ஜீல வாங்கினாங்க, அதனால.
வேற யாரும் நீங்க ஸ்பீக்கர்ல நீங்க கால் பண்ணுங்க, ஃப்ரீ இருந்தா வரட்டும், நானே பண்றேன். வேற யாருக்கு நீங்க ஸ்பீக்கர்ல கேக்குதா? ஹிட்லர் எப்படியா என்ன இது மாதிரி இது இந்த இவரு அந்த பிரகாஷ் அந்த இவரு கூட அந்த சுகுமார் அவர்லாம் சொன்னாரு நல்லா இருக்கும் அப்படி சொல்றாங்க. யாரும் பார்த்துருக்காங்களா? அதெல்லாம் ப்ரிவியூலாம் போடலையா? ஹிட்லர் வந்து ரொம்ப மேக்கிங்கா வந்து விஜயாண்டி படம் ரீசெண்டா வந்துச்சுல, அந்த படங்களோட ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா எனக்கு ஒன்னே தோணுது, அவர் இந்த முடி மட்டும் ரொம்ப ஒரு ஆர்டிபிஷியலா இருக்கு அவருக்கு. அது செட்டு அவ்வளவு பிச்சைக்கார மாதிரி நார்மலா இருந்தாவே இன்னும் ஸ்டைலா தான் இருக்குது. அது ஒருவேளை இந்த வேற ஏதாவது இந்த ஆக்சிடென்ட் டைம்ல ஏதாவது பண்ணிருப்பாங்களோ நினைச்சது. அந்த டைம்ல படம் எடுத்திருப்பாங்க. ஆனா மேக்கிங் பயங்கரமா இருக்கு ட்ரெய்லரு. அதோட அந்த பிளாக் படம், பிளாக் தானே அது, இந்த ஹாரர் த்ரில்லர் மிரட்டி விட்டுருக்காங்க. சரியா இருக்கு. ஜீவாக்கு நல்ல ஒரு இதா இருக்கும் அந்த படம். ராகவா லாரன்ஸ் என்ன படம் கருத்து நடிச்சிட்டு இருக்காரு? ஆக்சுவலி உண்மையாலுமே இப்ப ரீசெண்டா என்ன படம் சம்பந்தம் பேசிட்டு இருக்கேன். ஒன்னும் சம்பந்தமா பேசிட்டு இருக்காதியா. உனக்குதான் தூக்கம் வருதுன்னு சொன்னால சொல்ல இந்த ஒரு விஷயம் நம்ம சொல்லி முடி. ராகவா லாரன்ஸ் உண்மையாலுமே என்ன படம் தான் நடிச்சிருக்காரு? கண்ண மாதிரி கேப் போடாம ஏதோ ஒன்று விஷயத்து பேசு. சம்பந்தம் விஜய் ஆண்டனி, ராகவா லாரன்ஸ், அடுத்து நான் அவரோட தம்பி, இப்படி வருவியா நீ? அடுத்து அவர் தம்பி எனக்கு நீ உலகிட்டு இருப்ப, நான் கேட்டு இருப்பேன். கார்த்தி ப்ரோ சொல்லுங்க. இது விடாமுயற்சி டீசர் ஏதாவது அப்டேட் இருக்குங்களா? வாய்ப்பே இல்லைங்க இப்போதைக்கு. அடுத்து வேட்டையன் தான் அவங்க ரிலீஸ் முடிச்சிருந்தாரு. மேபி வேட்டையன் இன்டர்வல்ல ஏதாவது போடுறதுக்கு ரிலீஸ் பண்ணலாம். அது பண்ணுவாங்கன்னு தெரியல. ரிலீஸ் டேட் ஏதாவது போடுவாங்களா ப்ரோ? இல்ல சும்மா டீசர் மாதிரி தான்? ரிலீஸ் தாங்க, பொங்கல் தாங்க, ஜனவரி தான். கன்ஃபார்ம் தானே ப்ரோ? இதுக்கப்புறம் என்ன டேட் இருக்கு? இன்னைக்கு ஒரு போட்டோ ஷேர் பண்ணிருந்தீங்கல்ல, அது பழைய போட்டோவா இல்ல இப்போ ரீசெண்டா? அது இதெல்லாம் இந்த ஆராய்ச்சிக்குள்ளலாம் நான் போறது இல்லைங்க, ரிசர்ச்லாம் பண்றது இல்லை. ட்விட்டரை பத்தி பேசலாம், இல்லை ஒரு போட்டோ வருதா அதை எடுத்து போறோம், அவ்வளவுதான். ஓகே ஓகே. ஐயப்பா வேற எதாவது ஸ்பீக்கர் விடு. ஐயோ வேற யாருக்கு நீ ஸ்பீக்கர் இல்லை? ஏதாவது பேசுங்க, இல்லை க்ளோஸ் பண்ணிட்டு போங்க. பிரசாந்த் ப்ரோ வந்தாதான் கரெக்டா இருக்கும் போல இருக்கு. ஃபோன் எடுக்கல விட்டுங்க. சரி சொல்லுங்க கார்த்தி ப்ரோ, இதுக்கு போறீங்களா? டிவிகே மாநாட்டுக்கு போறீங்களா? நான் ஏங்க போகணும்? அது வந்து டிவிகே தொண்டர்கள் போவாங்க, விஜயவாட்ஸ் போவாங்க. நமக்கு தேவையில்லாத விஷயம் அது. கார்த்திக் சார், ஏன்னா போரா போகுது ஸ்பேஸ். நான் 7:30 மணிக்கு புக் பண்ணிருக்கேன். என்ன படம்? தேவரா. காலைல 7:30 மணிக்கா? ஆமா சார், ஃப்ரெண்ட்ஸ் வரேன்னு சொன்னாங்க. 4 மணிக்கெல்லாம் போறது சீன் இல்லை.
போறதுக்கு அது ஆகவும் முடியாது. அதுக்குள்ள தெரிஞ்சிரும். ஆனா துணிவு படத்துக்கு 1:30 மணிக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் தெலுங்கு படம் வரும் 1 மணி. பாகுபலி 2 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதுதான். தமிழ் படம் ஃபர்ஸ்ட் துணிவு தான். அப்போ நீங்க ஒரு ரிவ்யூ போட்டீங்க இன்டர்வல்லே. செம்மையா இருந்துச்சு. இன்டர்வல்லாம் போடல, படம் முடிச்சோன்னு போட்டேன். அதுவும் படம் அந்த படம் முடிச்சோன்னு போடல, வாரிசையும் இல்ல, பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் படம் பார்க்கும்போதே உங்க ரிவ்யூ உங்க இது தம்ஸ் அப் பார்த்தேன். அப்ப நீ லேட்டா பார்த்துருப்ப. மோஸ்ட்லி கொஞ்சம் லேட்டா போட்டேன். அது எம்எல்ஏ பையெல்லாம் வந்தாங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு எவ்வளவு மணிக்கு சார் போறீங்க இது தேவராக்கு? அது டிக்கெட்லாம் எதுவும் போடல பத்ரி, காலைல பார்க்க முடியும். இன்னும் போடலையா? எப்படியும் பரவாயில்ல. லேட்டா அதான் தான், நல்லது. லேட்டா 12 மணிக்கு மேல தான் கண்டிப்பா. ஒரு 3 மணிக்கா பாருங்க, கரெக்டா தெரிஞ்சிடும் ரிவ்யூ. அதுக்குள்ள கிறிஸ்டோபர்லாம் போட்டுருவார்ல, எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு பார்ப்போம். ஏன் ப்ரெடிக்ஷன் வந்துட்டு ஃபிளாப் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஏன் என்னாச்சு? கொரட்டெல்லாம் சிவா அப்படிதான் சார். அதெல்லாம் ஒரு 2 பாட்டெல்லாம் அவங்களால முடியாது. நான் ட்ரெய்லர் கூட பார்த்தேன். ஓகே, பார்க்கலாம். ஏன் 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 இது பட்டு பிரகாரம் அது ஆவரேஜா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நாளைக்கு இவ்வளவு நேரத்துக்கு தெரியும். ஓகே. ஆனா உண்மை அது ஆவரேஜா தான் இருக்கும். 100% ஆவரேஜா இருக்கும். எக்ஸ்ட்ராடினரியா எல்லாம் இருக்காது. 100% தெரியும். அனிருத் கப்பலாம் போட்டிருக்காருங்க, சூப்பர் போட்டிருக்காரு. யாரு? அனிருத் போட்டிருக்காருல்ல, கப்பலாம் போட்டிருக்காரு, சூப்பர் போட்டிருக்காரு. அனிருத் தலைவருக்கு அது மாதிரி எல்லாம் போடுவாரு. அவருக்கு அங்க ஒரு அது அவருக்கு போட்டிருக்காரு. பார்க்கலாம். தெலுங்குக்கும் தமிழுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. பத்ரி அந்த படத்துக்கு பெரிய ஓப்பனிங்கே அனிருத் தான். அவருக்கும் இருக்கு இவருக்கு, பட் ஆனா அனிருத் வந்ததுக்கு அப்புறம் அந்த படம் இதே மாறிடுச்சு. பிசினஸ் எல்லாமே, மியூசிக் எல்லாம். இல்ல சார், அது ஒரே ஒரு சீட்லயே போகுது. அந்த தண்ணி இது சீலே போகுது இல்ல, அதனால கொஞ்சம் போர் அடிக்கலாம். பாருங்க, ஒரு மெனு பிரகாரம் ஒரு ஆவரேஜ் ஸ்டாக் தான் வரும். தெரிஞ்சிடும் இல்ல. இப்போ ஒரு 5 o'clock காத்துல எழுந்து கொண்டு தெரிஞ்சிட விடுங்க. ஆவரேஜ் ஸ்டாக் தான். ஆனா இப்படியும் ஓவர்சீஸ் யூஎஸ்ஏல எல்லாம் நல்லா ஓடும்னு நினைக்கிறேன். பெரிய தெலுங்கு ஆடியன்ஸ்ல இருக்கு. அவரு படம் ராக்கி படம் எல்லாம் நம்ம தியேட்டர்ல இருந்து குதிச்சு இந்த வெளி கேட்ல இருந்து குதிச்சு பார்த்தோம். அந்த மாதிரி அவ்வளவு தடிமா இந்த போய் பார்த்தோம். இப்பெல்லாம் பார்க்க முடியல, விடுவோம். 1 மணி ஷோ எல்லாம் இருக்கீங்க. இப்ப இன்னும் ஒரு 1/2 hourல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் போக முடியாது இப்போ. பட் என்னங்கன்னா அது ஒரு தோணுது. 3 hour படம், அது 2 பாட்டு, கொரட்டாலா சிவா வேற. அவரு அது யாரு நம்ம மை நேம் இஸ் பரத்தோ ஏதோ எடுத்தாரு. அப்பவே கொஞ்சம் அது பெரிய படம் தான். அது கூட பரதன் நேனு பரதன் நான் ஃபர்ஸ்ட் நாளே பார்த்தேன். ஆனாலும் கொஞ்சம் பெருசா ஆயிடுச்சு படம். மகேஷ் பாபுவோட நிறைய படம் பண்ணியிருக்காரு தானே பத்ரி அவரு? சார், ஸ்ரீமந்துடு எல்லாம் பண்ணிருக்காரு. மகேஷ் பாபுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. மகேஷ் பாபுக்கும் நம்ம என்டிஆருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு சார். இது ஒரு தண்ணிலேயே காமிச்ச மாதிரி இருந்துச்சு ட்ரெய்லரு. எனக்கு புரியல. பட் தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு 100% பிடிக்காது. பாருங்க, நாளைக்கு நான் வந்து ஒரு ஃபிஷர் மேன்னு காட்டுறது, பின்ன தண்ணியில காட்டாம பின்ன ஈசிஆர் பக்கத்துல ஒரு 1.5 கோடி பிளாட்ல எங்க காட்டுவாங்க? அதான் பேக் டிராப்பே இது இல்ல. நாளைக்கு காலையில பாருங்க, நம்ம தமிழ் ஆடியன்ஸ் திருடுறது. தமிழ்நாட்டுல இது ஃபிளாப் தான் பாருங்க. மேலகன் வந்துட்டு சண்டேக்குள்ள அது பிக்கப் ஆயிட்டு இது கொஞ்சம் கம்மியாயிடும் பாருங்க. நான் டெய்லி வர ஸ்பேஸ்க்கு இது சேலஞ்ச்.
சரி பாப்பா, காலைல தெரிஞ்சிடும். நாளைக்கு பேசுவோம். 4:30க்கே தெரிஞ்சிடும் கார்த்திக் சார். ஓகே, டன். பாத்துறோம் நாளைக்கு. அப்போ நீங்க கார்த்திக் ரியோ ப்ரோ, பேச நீங்க இந்த போவீங்களா? வெப் சீரிஸ்லாம், இங்கிலீஷ் வெப் சீரிஸ்லாம் பாப்பீங்களா? பிரேக்கிங் பேட், நார்கோஸ் அந்த மாதிரி அதெல்லாம் பாப்பீங்களா? அதெல்லாம் இல்ல எதுவுமே வெறும் பார்க்கல. தமிழ் சினிமா அப்படிதான் பாப்பீங்களா? அவ்வளோதான், சினிமா பண்ணுறாங்க. அது தமிழ் சினிமா. மிஞ்ச போனால் ரொம்ப சூப்பர்னு சொன்னாங்கன்னா ஏதாவது ஒரு சினிமா பார்க்குறது சரி. வெப் சீரிஸ்லாம் பார்க்குற அளவுக்கு பொறுமையும் இல்லை, டைமும் இல்லை. ஏங்க நம்ம தூங்கி எழுதுக்கிறதே காலைல 11 மணி 10 மணி. அதுக்கப்புறம் வேலை பார்க்கறது ஒரு 7-8 மணி நேரம் தான். இந்த அதுக்குள்ளேயே ஏகப்பட்ட வேலை இருக்கு. நம்ம டிஸ்ட்ரிபியூஷன், ப்ரொமோஷன், நம்ம மலையில இனமடா பஞ்சாயத்து, நீ சொல்ற மாதிரி இருக்கு. இல்ல பிரேக்கிங் பேட்லாம் நல்லா இருக்கும். நான்லாம் ஒரு 6 மாசம் எனக்கு பார்த்தேன் நானே ஆக்சுவலா. கொஞ்சம் அக்கௌண்டன்ட், கொஞ்சமா. எனக்கு நானே அக்கௌண்டன்ட்டு, எனக்கு நானே டிரைவர், எல்லாம் நானே பார்க்கறதுனால அதெல்லாம் பண்ண முடியாது. அவ்வளோ டைம்லாம் இல்லை. படம் பார்க்கறதே ரொம்ப லேட்டு தான், ரொம்ப லேட்டு தான். இல்ல நான் அந்த தமிழ் சீரிஸ் படம் மட்டும் பார்த்ததுக்கு தேட்டரில் பார்க்கறது தான். அந்த சீரிஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிறைய படத்துல அதுல இருந்து இன்ஸ்பயரா எடுத்திருக்காங்க ஆக்சுவலா. பிரேக்கிங் பேடா? பிரேக்கிங் பேடா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ நேரம் அது? அது வந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 5-6 சீசன் இருக்கும். 6 சீசன் இருக்குல்ல 6 brother? சீசன், ஒரு சீசனுக்கு 12-13 எபிசோட் அதெல்லாம் இருக்கும். பார்த்துட்டே வச்சுக்கோ, பார்த்துட்டே இருக்கணும் தோணும். எவ்வளோ அப்படியே அது ஒரு ஒரு addiction. மாசம் ஆயிடுமா பார்த்து நான் முடிக்கிறதுக்கு? நான் 4-5 மாசம் 6 பார்த்தேன் season. கொஞ்சம் கொஞ்சமா. ஆனா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலா. எனக்கு தெரிஞ்சு இருக்கும். இல்ல, அந்த அதெல்லாம் படம் ஃப்ரீயா இருந்தா பாத்தீங்கன்னா பண்ண முடியும். தமிழ்ல எத்தனை படம் எடுத்திருக்காங்கன்னு ஈஸியா நீங்க நம்ம இல்ல பார்த்தாலே கணிக்க உங்களுக்கு முடியும். தெரியும். நம்ம நிறைய எல்லாமே. சீன் இன்ஸ்பயர்ட் ஆக்சுவலா. இந்த ஜெயிலர்ல வந்து அந்த 2 மொட்டை வருவாங்கல்ல, அதே மாதிரி இதுல 2 மொட்டை வருவாங்க. அது அப்படியே அதுல இருந்து எடுத்திருப்பாங்க. டாக்டர் டாக்டர்ல நம்ம டாக்டர் தான் மொட்டை. டாக்டர் மொட்டை, சாரி டாக்டர் மொட்டை. அப்புறம் நம்ம அதுல வந்து அந்த ஃப்ரைட் சிக்கன் ஷாப் ஒருத்தர் நடத்துவாரு, ஒரு வில்லன் ஆக்சுவலா. அவர் அதே மாதிரி ரொம்ப கம்மியா பேசுவாரு. அந்த என்ன சொல்றது, நீட்டா டக்கின் பண்ணி ட்ரெஸ் போட்டிருப்பாரு. ஸோ அந்த அந்த கேரக்டரே அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் எடுத்திருப்பாங்க. நமக்கு அது பார்க்கும்போதே தெரியும் ஆக்சுவலா. அது வந்து ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா இருக்கும் அந்த வெப் சீரிஸ் ஆக்சுவலா. எல்லா இல்லைங்க, நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் இந்த வக்கீல் பாத்துட்டாங்க. அப்புறம் தான் நிறைய பேர் சொன்னாங்க, ஐயோ நீங்க ஃபர்ஸ்ட் பிரேக்கிங் பேட் ஓ பார்க்கணும். நீங்க அந்த 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 சால் அது பாத்துட்டீங்களா ஃபர்ஸ்ட்? ஆமா ஆமா. ஐயோ, அது வேற இல்ல, level அது வந்து பிரேக்கிங் பேட்ல வர ஒரு கேரக்டர். கார்த்திலாம் பார்த்தா வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். விடுதி பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். அதாவது அது இந்த இன்ட்ரெஸ்ட் ஆயிரும். வக்கீல் தாங்க நல்ல இதுங்க. அந்த ஃபாலா வந்து பேர் என்ன? இல்ல அது வந்து அவன் வந்து சால், அது வந்து அது நல்லா இருக்கும் ஆக்சுவலா, சூப்பரா இருக்கும். ஆனா இல்ல அது இந்த இப்ப நம்ம சொல்றோம்ல இந்த எல்சி இதெல்லாம் அவங்கலாம் அப்பயே அதெல்லாம் பண்ணிட்டாங்க. நல்லா சீரியஸ்லயே செமையா கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இல்ல சூப்பரா பண்ணிருப்பானுங்க. அப்புறம் தான் நிறைய பேர் இந்த லட்சுமிலாம் எனக்கு சொன்னாங்க, நீ ஃபர்ஸ்ட் பிரேக்கிங் பேட் பார்க்கணும், தான் கரெக்டா இருக்கும். அப்ப அதுலயே சொல்லுவோம் எல்லாத்தையும் பார்த்துருவான் லட்சுமி. கொரியன் படத்துல இருந்து சீரியஸ் வந்து இல்ல அவன் லட்சுமி ரெக்கமெண்ட் பண்ற சில இதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். எப்படி அந்த டைம் இருக்குன்னு தெரியல. உங்களுக்கு 1.5 ஸ்பீட்ல பாப்பானுங்க, என்ன ஒன்றும் புரியல. பொறுமையா பாக்கணுங்க. ஜிம்முக்கு போகும்போது ட்ரெட்மில்ல அதுல வச்சு பார்க்கணும். அப்புறம் தூங்கும் போது கேப் கிடைக்கும் போதெல்லாம் பார்க்கணும். எப்பெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது கொஞ்சம் கேப் கிடைக்கும் போது, இல்ல மீட்டிங்ல எவனாவது பேசிட்டே இருக்கும் போது ஆனா பார்க்கணும். என்ன தெரியுமா ப்ரோ, இந்த பிரேக்கிங் பேடுக்கும் சாலுக்கும் என்னன்னா, சாலுது வந்து உங்களுக்கு நிறைய கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். பட் பிரேக்கிங் பேட் கொஞ்சம் இடையில கொஞ்சம் ஸ்லோனஸா இருக்கிற மாதிரி இருக்கும். அத பிரேக்கிங் பேட் எப்படின்னா, அது வந்து ஒரு ஆல் எமோஷன்ஸ் இருக்கிற ஒரு வெப் சீரிஸ். எல்லாமே இருக்கும் அதுல ஆக்சுவலா. அந்த ஒன்னும் கெமிஸ்ட்ரி வாதியார் வந்து ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர் வந்து எப்படி பெரிய ஒரு டானா வரான். கெமிஸ்ட்ரி டீச்சரை விட டெர்மினல் கேன்சர் இருக்கிற காசு இல்லாத கெமிஸ்ட்ரி டீச்சர். கேன்சர் இருக்கிற காசு இல்லாத ஆனா புத்திசாலி, பயங்கர புத்திசாலி. இல்ல பயங்கரமான ஒரு கேரக்டரைசேஷன் ஆக்சுவலா. அதை பார்த்து நம்ம ஆளுங்க நிறைய இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க. அதுக்கான டைம் கிடைச்சா பாருங்க, செமையா இருக்கும். கார்த்திக் ப்ரோ, நேற்று தான் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு ப்ரோ ஃபுல் பாசிட்டிவ் வைபா ஸ்பேஸ் நடந்தது போலியே. எந்த பிரச்சனையுமே இல்லை. இன்னைக்கு நேத்தா? ஆமா, நம்ம பேசினதே நான் ரெக்கார்டிங் கேட்டேன் சும்மா. முந்தா நாள்லாம் வந்துட்டு நேற்று இந்த மெய்யலகன் அதுலாம் பேசிக்கிட்டு இருந்தோம்ல,
எந்த ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஸ்பீச்சோ எந்த ஒரு கடுப்பாவும் ஆகாம பேசிட்டு இருந்தீங்க நீங்களும். கடுப்பு ஏத்தலங்கிறீங்களா அவனும்? மதுரை மைதான் நல்ல 3 நாள் நல்ல கார்த்தி சம்பாரிச்சிட்டாங்க. நல்ல இவங்க இல்ல இல்ல பிளாட் வாங்கி போட்டுருக்காங்க யாரோ தெரியல. பத்ரி அதத்தான் யாரோ பத்ரி காசு வேற சொன்ன மாதிரி ப்ரோ, இருந்துச்சு. அதத்தான் ப்ரோ யாரோ கேக்குறேன். பத்ரி சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதுதான் கேக்குறேன். அவர் யாரு வந்து ப்ரோ? நேத்து அமைதியா இருக்காரே, அவருக்கு இன்னும் கொஞ்சம் டிசப்பாயிண்டா இருக்காராங்கிற மாதிரி கேக்குறேன். சம்பாதிப்பு கம்மியா ஒண்ணுமே இல்ல, இருக்குங்களா? யாருமே தெரியல. ராபின் யார் சொல்றீங்க? இல்ல கார்த்திகை சொல்றேன். ஆக்சுவலா அவருக்கு போர் அடிக்குதுங்க. இப்பதான் சொன்னாரு ரொம்ப மயானமா போயிட்டு இருக்கு ஸ்பேஸ்ன்ட்டு. ஆமாங்க, எனக்கு உண்மையிலே போர் அடிக்குது இந்த மாதிரி. மயான ஏ காட்சியா இருக்கு. ஏங்க அதான் அது ஒரு எனக்கு ஒண்ணு இல்ல, எனக்கு உனக்கு என்ன பாசிட்டிவ் டெய்லியும் நெகட்டிவ்லாம் கிடையாதுங்க. சம்பாதிக்கணுமா? 3 நாள் சம்பாரிச்ச போதும் போ, இதெல்லாம் ஒரு போதும் உனக்கு ஒரு தாண்டி சம்பாரிச்ச போதும் போ, லூசு மாதிரி போதும். பேசிட்டு அதை இருக்காரு. வச்சுக்கிட்டு நீ வந்து ஒரு வாரமா எல்லாம் சம்பாதிக்கலாங்க. கொட்டி 4 தள்ளிட போதா? நாளாவே டம்மியா தான் போகுது. இதுல என்ன கொட்டி தள்ளிட போதா? இந்த இது ஒரு மேட்டரா? அதெல்லாம் கிடையாது. ஆமா, நான் அது இது ஒரு வந்த இது காசுல ஒரு அவர் ஒரு மேட்டரே கிடையாது ப்ரொடியூசர் ஒரு எனக்கு. ஆமா, பிசினஸ் பண்ணிட்டு வரா, அது ஆவாது. அதெல்லாம் எனக்கு இல்ல இல்ல மேட்டரே இல்ல இல்லை. இல்ல ஒரு கட்டத்துல எனக்கு தாண்டி பாசிட்டிவும் நெகட்டிவும் ஜெகதீஷ், கிடையாது. எல்லாம் விஜய் வரிசையா பண்றதுங்க. ஒரு ஜெகதீஷ், விஜய் எல்லாருமே வந்து இது மேல்நடத்துல சொல்லி அதெல்லாம் பேசணும்னு சொல்லியிருக்காங்க. லலித் அந்த லெவலுக்கு எல்லாம் போயிட்டாங்க எல்லாருமே. அதெல்லாம் கேட்கும் போது சிரிப்பா இருந்தா இல்ல எப்படி ஆக்சுவலி? கண்டிப்பா யார் சொன்னாலுமே நான் கேட்க போறேன்னா கேட்கிற ஆளா? அதெல்லாம் இல்ல தெரியாம மேலிடத்துல முடியாத சொல்லி மட்டும். ஜெகதீஷ் கிட்ட சொல்லுங்க. எனக்கு இதெல்லாம் வந்து மேலிடமே கிடையாது. சொல்லும் போது எனக்கு மேலிடம் யாருமே கிடையாது. எனக்கு மேலிடம் யாரும் கிடையாது. நான் தான் எனக்கு மேலிடம். யார் சொன்னாலும் நான் கேட்கறது இல்லை. எனக்கு இப்படிலாம் பேசுறது ரொம்ப போரா தான் இருக்கும். சண்டை கட்ட போட்டிங்கன்னா வம்பளுத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஜாலியா இருக்கும். கார்த்திக் சார், அதான் இன்ட்ரெஸ்டிங்கா பேசலாம் வாங்க, எதான் ஒரு தூண்டி விடலாம். அதான் தெரியாது, அதுதான் எதிர்பார்க்கலாம் நம்ம. அதுதான் நல்லா இருக்கு. ஹிந்தி படம் இப்போ பெரிய ஆக்டர் ஹிந்தி ஐ மீன் நான் பாலிவுட்ல எதுவும் இப்போ ரீசெண்டா எதுவும் வருதா இந்த வருஷம்? அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் பெரிய லெவல்ல. ஏஆர் முருகதாஸ் எடுக்கிறாரு. அவர் எடுக்கிறாரு. அது இதுனா அடுத்த ஈதுல தான் வருது 2025. இந்த இயர் ஹிந்தி எதுவுமே இல்ல சார். எதுவுமே இல்ல. ரெஸ்ட் ஆஃப் தி இயர்ல எதுவுமே பெருசா சொல்ற அளவு. இவர் என்ன போன வருஷம் வந்துட்டு 2 வருஷத்துக்கு அப்புறம் ஷாருக் கான் 3 ஹிட் ஒரே வருஷத்துல கொடுத்துட்டு கடைசியில இந்த வருஷம் அமைதியாயிட்டா அப்படி. சார் அதுக்கு முன்னாடி 4 வருஷம் சும்மா இருந்தார் தெரியுமா? அது 4 வருஷம் கொரோனா நடுவுல அவரோட பையன் வந்துட்டு போத கேஸ்ல மாட்டிக்கிட்டு அதெல்லாம் ஓகே. பட் அவர் எதுவும் கமிட் பண்ணலையா என்ன ஏது? படம்லாம் டப் டப்புன்னு கொடுத்துருவாங்க. நம்ம ஊர்ல தான் வந்துட்டு லேட் பண்ணுவாங்க, அவங்க டப்புன்னு கொடுத்துருவாங்களே, அது என்ன இன்னும் தெரியல. சார் ஆக்சுவலா அவரு ஒரு ஒரு 5 வருஷமா ரொம்ப 6-7 வருஷமா ரொம்ப ஃபிளாப்பா கொடுத்தாரு. அவர் பிளான் பண்ணி பண்ணிருந்தது. 3 படம் ஹிட் கொடுக்கணும்ட்டு பிளான் பண்ணி பண்ணாரு. வேணா அவரு ரொம்ப ஃபிளாப் கொடுத்துட்டாரு. அது அவருக்கே அவர் ஃபேன்ஸ்க்கு ராய்ஸ்ன்னு ஒரு படம். பத்ரி பாலிவுட்ல இந்த படம் நம்ம அட்லி படம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி தங்கல், அதுக்கப்புறம் எது நல்லா பெருசா ஹிட் ஆனது? பத்தான் நீ போய் வந்து கூகுள்ல பாருங்க. அப்படி இன்ஸ்டால் பண்ற சம்பந்தம் இல்லாம. சஞ்சு ஹிட் ஆச்சு இல்லையா சார்? அனிமல் ஹிட் ஆச்சு. இது அனிமல் ஹிட் ஆச்சு. அது எப்படிப்பட்ட படம்லாம் தெரியல. ஹிட் ஆச்சு. பார்க்கல, நான் அந்த படம் பார்த்தது இல்ல. ஆலியா பட் ஒரு படம் பண்ணாங்களே, அதுவும் மஸ்டா ஓடிச்சு சார். அது சரி, நம்ம ஸ்பைஸ் அப் பண்ணலாம். கார்த்திகிட்ட ஒரு கேள்வி. கார்த்தி ப்ரோ, நம்ம கோபி சுதாகருக்கு அந்த லட்டு வீடியோ போட்டதுக்கு பிஜேபி வந்து கேஸ் கொடுத்துருக்காங்களாம்ல, அத பத்தி உங்க ஒப்பீனியன்? அது ரொம்ப தப்பு, முட்டாள்தனம், பெரிய முட்டாள்தனம். அது பண்ணாங்க. பிஜேபி பண்ணது முட்டாள்தனம்ங்கிறீங்களா? ஆமா, வெரி குட். ஸ்பைஸ் அப் பண்ணலாம்னா இப்படி ஆயுது முட்டாள்தனம். அவர் நீங்க வேற ஏதாவது சொல்லுவீங்க. அவர் அதுக்கு ஏதாவது சப்போர்ட்டா பேசுவாரு, மாத்தி பேசலாம்னா அவரு முட்டாள்தனம்னு சொல்லி டக்குன்னு முடிச்சிட்டாரு. ஏங்க முட்டாள்தனம் எங்க சொல்ல முடியும்? இதுல என்னங்க இருக்கு?
நேத்திக்கு ஏதோ ஒரு படம் யாரோ கேட்டுட்டு இருந்தாங்க. அவன் ஒரு காமெடியா ஒரு வீடியோ போடுறாங்க இல்லையா, காமெடியா வீடியோ போடுறாங்க, ஓகேவா? அந்த வீடியோக்கு அதுக்கப்புறம் பேசி அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கேஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அது முட்டாள்தனம் தானே. இல்ல அந்த அந்த வீடியோவில் ஒரு கான்ட்ராக்ட் வந்திருந்தாலோ இல்லை அதுக்கப்புறம் எதாவது நடந்திருந்தாலோ அதுக்கப்புறம் அதை பற்றி பேசினா ஓகே. ஆனால் இந்த மீடியாவில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது இப்படி பண்ணிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மீடியாவில் வரும் இந்த சோஷியல் மீடியா, அதுவும் சோஷியல் மீடியாவில் ரொம்ப சின்ன சின்ன நியூஸ்லாம் பெருசாக வரும். ஆனால் வெளியிலலாம் அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க. எனக்கு தெரிஞ்சு கோபி மேலே சுதாகர் மாதிரிலாம் பெரிய கேஸ் எல்லாம் கொடுத்து அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. ஆக்சுவலாக சொல்ல போனால் பிஜேபி அவங்கள காப்பாற்றி விட்டுருக்கு இந்த விஷயத்துல இருந்து. இப்போ நீங்கள் வந்து இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க, இவங்க ஒரு வீடியோ போட்டு அது வைரல் ஆகி தேவையில்லாமல் ஆந்திராவில் ஒருத்தன் வந்து ஃபைல் எஃப்ஐஆர் கொடுக்குறான், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான், எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா அவங்களுக்கு தலைவலியாக இருக்கும். ஸோ அதை பண்ணாமல் இல்லைங்க இது வேணாங்க, இது சென்சிட்டிவாக போயிட்டு இருக்கு இந்த டாபிக், இது வேணாம்னு சொல்லி அவங்க எடுத்து விட்டது பிஜேபி தான். ஆனா அது ரொம்ப ரொம்ப மோசமாவும் இல்ல, சட்டேரிக்கெல்லாம் நல்லாதான் இருந்துச்சு. ஆக்சுவலா ரொம்ப அஃபண்ட் பண்ற மாதிரி இல்ல. அப்படி கிடையாதுங்க. அப்ப டெப்டி சிஎம் ஓகேவா, பவன் கல்யாணம் கலாய்க்கிறீங்க, ஓகே. அங்க எவனோ ஒருத்தன் போட்டு அவன் ஒரு கேஸை கொடுத்து அங்க போய் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதை வந்து அந்த வீடியோ வேணாங்க அது எடுத்துருங்க அப்படின்னு சொன்னது பிஜேபி தான். அதுக்கப்புறம் சும்மா நேம்ஸுக்கு ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த கம்ப்ளைண்ட் அதுக்கான ஆக்ஷனும் எதுவும் எடுக்க மாட்டாங்க, அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. ஒரு சாதாரண மேட்ரு. சரி ஓகே, இவ்வளவு நடக்குதுல்ல, ஏன் திமுக இதை பத்தி விமர்சனம் பண்ணலாமா? ஏன் பண்ணாம இருக்காங்க? பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியும். ஆமா, திமுக சைட்ல இருந்து பெருசா ட்விட்டர் ஹேண்டில்ஸ் தான் ஒரு மாதிரி பண்றாங்க, மத்தபடி அபிஷியலா ஒன்றும் பெருசா சொல்ல. அதுதாங்க, இது பண்ண மாட்டாங்க, அதான் சொல்றாங்க. இல்ல ஆனா டிஎம்கே சப்போர்ட்டிங் ட்விட்டர் ஹேண்டில்ஸ் எல்லாம் கொஞ்சம் உக்கிரமா தான் இருக்காங்க. அது ஓகே ப்ரோ, அபிஷியலா அவங்க எதுவுமே எந்த விமர்சனம் சொல்ல மாட்டாங்க. அதான் ஏன் சொல்லுங்க உங்க கருத்து. அது எப்படி எப்படி ட்விட்டர்லாம் வந்து பிளாக் பண்றாங்க, அதெல்லாம் இது ரிப்போர்ட் பண்றாங்கறீங்கல்ல, அப்பனா ஏன் வந்துட்டு யூடியூப்ல அவங்க சென்சிட்டிவான டாபிக்ங்க இது. இங்க பாருங்க இதுக்கு இது என்னன்னா எல்லாருக்கும் அஃபெண்ட் ஆகிற டாபிக். எல்லாருக்கும் நான் சொல்றது அட்லீஸ்ட் கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல, இவங்க நிறைய பேர் பேசலாம் இது ஒரு மேட்டரா, லட்டெல்லாம் ஒரு மேட்டர், அப்படி இல்லை. லட்டுமே ஒரு மேட்டர் நினைச்சு நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அது தொட்டா இந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்னு தெரியும். நீ சரி தப்புன்னு சொல்றதுக்கு எல்லா விஷயத்துக்கும் சொல்லிட்டு இருக்க முடியாது சரி தப்புன்னு. சரின்னு நம்புறவன் 100 பேர் இருப்பான், தப்புன்னு நம்புறவன் 100 பேர் இருப்பான். நீ சரியை தொட்டினா 100 பேர் உன்னை எதிர்ப்பான், தப்புன்ற விஷயத்தை தொட்டா 100 பேர் உன்னை எதிர்ப்பான். ஸோ ரெண்டுமே இருக்குன்றது போது அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணிட்டு போறது தான் அரசியல்வாதியோட புத்தி. சைலன்ஸ் தான் பெஸ்ட் டிப்ளமசி. கரெக்ட். இந்த விஷயத்துல எல்லாருமே ஒரு விஷயத்தை ஏத்துக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்க என்ன வேணாலும் பேசலாம். இப்ப இடஒதுக்கீடு எல்லாரும் ஏத்துக்குவாங்க, யார் மறுக்க போறா? கிடையாது. அதை பத்தி என்னவாலும் பேசிக்கலாம். நான் தாங்க அதிகமா பேசுறேன் அதை பத்தி, நான் தாங்க அப்படி, நான் தாங்க அப்படி, அது பேசலாம், அது பிரச்சனையே கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து எப்படி பேசணுன்றது இருக்கு. அதுக்கு மேல பேசாம விடுறது ரொம்ப நல்ல விஷயம். இந்த கம்ப்ளைண்ட்லாம் வந்து சும்மா நேம்ஸே கொடுத்துருப்பாங்க ப்ரோ, கொடுத்தாங்கன்னு அதுக்கப்புறம் இவங்களையும் மீடியாவில் எடுத்து போட்டுட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க, அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்க சொல்ல முடியாது இந்த கம்ப்ளைண்ட்டை வச்சு அது ஒரு வீடியோ போட்டாலும் போட்டுருவாங்க. இல்ல ப்ரோ, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. சொல்றேன், அது ஒரு கான்டெக்ஸ்டா இங்க பெரிய கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஏதோ அவார்டு எல்லாம் வந்துட்டு ஏதோ டாக்டரேட் அவார்ட்லாம் வாங்கி அவங்களே கலாச்சுட்டு அதையே அவங்க சொல்லிக்கிட்டாங்கன்னா அவங்க கலாய் வாங்கினதையே அது ஒரு சின்ன ஃபுட்டேஜா போட்டு பண்ணாங்க அந்த பரிதாபங்கள்ல. சொல்றேன். கார்த்தி ப்ரோ, நாளைக்கு தேவாரா போறீங்களா? நாளைக்கு பாத்துறேன் ப்ரோ, 12 மணி இல்லைன்னா 2 மணி 3 மணி அந்த மாதிரி டைம்ல பாத்துறேன். ரிவ்யூ மறக்காம போடுங்க. பாத்துறேன், படம் பார்த்துட்டு ரிவ்யூ போடுற மாதிரி இருந்தா போடுறேன். ரிவ்யூ போடலன்னா எதனா இன்ட் மாதிரி எடுத்துக்கலாமா? இது என்ன அநியாயமா இருக்கு. இப்போ நெகட்டிவா ரிவ்யூ போட்டால் திட்டி, அது தெலுங்குல வேற வந்து திட்டுவானுங்க. ஒருவேளை சப்போஸ் படம் நல்லா இல்லை அப்படின்னா தெலுங்கு வந்து திட்டுவானுங்க. தெலுங்கு நமக்கு தெரியாது, அந்த ஏன் திட்டலாம் வாங்கிட்டு நம்ம பார்த்தா அமைதியா போயிடுவோம். நல்லா இருக்குன்னா சூப்பரா கொண்டாடுவோம். பிரசாந்த் வந்து ஒரு இந்த சதீஷ் படம் ஒரு இதுக்கு ரிவ்யூ போட்டிருக்காரு, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமா, அதுவும் நான் ரிலீஸ் ஆகுது, அதுவும் பார்க்கணும், பார்ப்போம். ப்ரோ நேத்திக்கு பிரீமியர் மேபி பாத்தீங்களா, பரத்வாஜ் ரங்கன் அவர்லாம் வந்திருந்தாரா நேத்திக்கு மையகன் பிரீமியருக்கு?
நிறைய பேர் வந்துடுறாங்க ப்ரோ எல்லாருமே. ஆனா அதான் இல்ல அவரோட ரிவ்யூ கொஞ்சம் ரொம்ப என்ன சொல்றது சென்சிபிளா அவர் சொல்லுவார், கரெக்டா இல்ல தப்பு நியூட்ரலா. அதனால கேட்டேன், ஒருவேளை அவர் பார்த்துட்டாருன்னா ரிவ்யூ போட்டுப்பாங்க. என்ன சொல்லியிருக்காரு இல்ல அவரு? இல்ல அவர் பார்த்துட்டாரு தெரியல, அவர் போட்டிருக்காரான்னு தெரியல. அவர் யூஸ்வலா அவரோட படங்கள் ரிவ்யூலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும்ல, சோ அவரு பார்த்திருந்தாருன்னா போட்டிருப்பாங்கல்ல, அதுக்காக கேட்டேன். இவர் இந்த விஷான் தி விசில் யூடியூப் சேனல் விஷான் இருக்கார்ல, சோ அவரோட இந்த டீகோடிங் கான்வர்சேஷன் நல்லா இருந்துச்சு. அவரும் வந்துட்டு சூப்பரா என்ன சொல்றது நியூட்ரலா பேசுவாரு, எது தப்பு எது ரைட் அப்படின்னு. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு பரத்வாஜ் ரங்கன் அவரை மாதிரி பரத்வாஜ் ரங்கனும் ஒரு ஒன் ஆஃப் த வெரி வெரி நியூட்ரல் யூடியூப் சினிமா ரிவ்யூவர். ஸோ அதனால கேட்டேன் அவரும் வந்து பார்த்துருந்தாரா அப்படின்னு. ஐ மீன் ப்ரீமியர்லயே இல்ல இதுல பார்த்திருப்பாங்க, நான் கவனிக்கல அவங்கள. இவர் பரத்வாஜ் சத்தியம் தேட்டர் ஒரு 950 1000 அடிச்சுக்கிட்டே இருக்கு. யார் இங்க உட்காந்தாங்க பார்த்தாங்க அதெல்லாம் தெரியாது இல்லையா? நான் கூட நேற்றுக்கு அந்த இது ஏதோ ஒரு டிஹெச் யூடியூப் சேனல்ல அந்த ரிவ்யூவர்ஸ் எல்லாம் அந்த ரிவ்யூவர்ஸ் அவங்கெல்லாம் வந்து பேட்டிலாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன் நீங்க பிரசாந்த் எல்லாம் இங்க தெரிகிறாரான்னு பார்த்தேன், ஒன்றும் உங்களாம் அகப்படலை. ஆனா யாருமே கொஞ்சம் கூட ஒரு நெகட்டிவே சொல்லலைங்க. ஒருத்தர் கூட வந்து ஒரு கொஞ்சம் கூட ப்ரோ நெகட்டிவ் வலை பேச்சுல சொன்னாங்க ப்ரோ. அந்த கமல் சாங் மட்டும் நல்லா இருக்கு, மத்ததெல்லாம் அந்த அளவு நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கார்த்திக் சார், உங்க ப்ரொஃபஷனலா ஒரு கொஸ்டின். இப்போ பெங்களூர்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம்னா எவ்வளவு பணம் ஆகும் சார்? படத்துக்கு தகுந்த மாதிரி தானே, எல்லா படத்துக்கும் ஒரு ரேட் இருக்க முடியாது. இப்போ நீங்க படம் வாங்கி வித்தீங்க, இப்ப லப்பர் பந்து வந்துட்டு இட்டாச்சு தமிழ்நாட்டுல. அதுல ரொம்ப கம்மியா இருக்கும். அதுல 30 லட்சம் 40 லட்சம் அதுக்குள்ள இருக்கு. 20 லட்சம் 30 லட்சம் கரெக்ட். ஓகே, இப்போ எல்லாமே நாளைக்கு வந்துட்டு ஃபுல்லா எல்லாமே ஒரு 4 மால்ல இருக்கு, அவ்வளவுதான். அது ப்ராஃபிட் வந்திருக்குமா? ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்திருக்கும், ரப்பர் பந்து பொறுத்த வரைக்கும் வந்திருக்கும். அப்போ தியேட்டருக்காரருக்கு லாஸா இருக்கும்னு சொல்றீங்களா? அது எப்படி தெரியல. இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஊர்வசின்னு சொல்றது பெரிய தியேட்டருங்க. ஊர்வசியில எல்லா ஷோவும் நான் பார்த்தேன். அப்படின்னு பார்த்தாலுமே ஒரு 50 பேர் கூட வரல. அவரு ஒரு அமௌண்ட் சொல்லி வாங்கியிருப்பாங்கல்ல. எல்லா தியேட்டர்லயும் டம்மியா தான் இருந்துச்சு. ஏன்னா இங்க வந்துட்டு அவ்வளவு தெரியாது இல்ல. இல்ல அப்படிலாம் யாரும் வாங்க மாட்டாங்க பத்ரி, அப்படிலாம் யாரும் வாங்க மாட்டாங்க. ரேட்டு சொல்லலாம் யாரும் வாங்க மாட்டாங்க. என்ன தேட்டர்ல போடுறாங்க, இப்போ 100 பேர் படம் பார்த்தா 100 ரூபா டிக்கெட் வச்சுக்கோங்க, 10,000 ஆகுதா, 10,000த்துல 5,000 உனக்கு 5,000 எனக்கு, அதான் டைம்ஸ் இருக்கும். யாரும் விலைக்கலாம் அதிகமா கலெக்ஷன் ஆனா அதிகமா, கம்மியா கலெக்ஷன் ஆனா கம்மியா. தியேட்டர்காரங்களுக்கு மெயின்டெனன்ஸ், அந்த கரண்ட் பில்லு, அந்த சார்ஜஸ், அதுக்கப்புறம் சம்பளம் அக்ரிமெண்ட் அப்படி போடுவாங்களா? ஓகே ஓகே. அது எல்லா இடத்துலயும் அதுதான். ஏன்னா நேற்று பார்த்தேன் ஒரு 100 பேர் இருந்தாங்க, அவ்வளவுதான். அதனால கேட்டேன். கார்த்திக் ப்ரோ, டிஸ்ட்ரிபியூஷன்ல எஸ் பிக்சர்ஸ்னு ஒன்னு இருக்காங்களே, அது சங்கரோடதா இல்ல வேற ஆளோடதா? அதுவுமே இது டிஸ்ட்ரிபியூஷன்ல எஸ் பிக்சர்னு ஒருத்தர் இருக்காங்கல்ல, அவங்க சங்கரோடதா இல்ல வேற ஆளோடதா? வேற அவர் இல்ல. ஓகே இவர் வேற ஸ்ரீனிவாசன் ஒருத்தர். ஓகே ஓகே. கார்த்தி ப்ரோ, வேல்பாரி ரைட்ஸ் 2D கிட்ட இருக்கா சங்கர் கிட்ட இருக்கா, இல்ல ரெண்டு பேருமே ரைட்ஸ் வச்சிருக்காங்க? சங்கர் கிட்ட தான் இருக்கு. அப்புறம் 2D கிட்டே ரைட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றேன். அப்படி யார் சொன்னா? அப்படிலாம் இல்லையே. ஓகே ப்ரோ, ராங் இன்ஃபர்மேஷன் போல. இல்ல அது எப்படின்னா, அவர் அந்த வெங்கடேசன் அவரோட கதை தான் எடுக்கிறாரு நினைக்கிறேன். அவர்கிட்ட தான் எடுத்துக்கிறாரு. அவர் வந்து சூர்யா சார் க்ளோஸ் போல, சோ அதனால அப்படி சொல்றேன்னு நினைக்கிறேன். அந்த எம்பி வெங்கடேசன் அவரை தானே சொல்றீங்க, அதனால அப்படி சொல்றாங்க. அப்படி கிடையாது, ரைட்ஸ் ஃபுல்லா சங்கர் சார் வாங்கிட்டார். நேற்றுக்கு வந்துட்டு நீங்க சொன்னீங்க கமர்ஷியல் படம் தான் வந்துட்டு ஓடுங்க, காசு சம்பாதிக்குங்க அப்படின்னு. ஆக்சுவலா அதுவுமே ஒரு விதத்துல வந்துட்டு எப்படின்னா, காசு சம்பாதிக்கிற படம் எல்லாமே நல்ல படம்னு சொல்லிட முடியாது. ஆனா இப்ப அன்பார்ச்சுனேட்லி நம்ம எல்லாருமே வந்துட்டு என்னன்னா
நமக்கு அது தேவையில்லைனா கூட இவ்வளவு கோடி 500 கோடியா கலெக்ஷன் எவ்வளவு, எனக்கு சம்டைம்ஸ் சிரிப்பா இருக்கும். யாரும் கான்ட்ரவர்ஷியல் தப்பா எடுத்துக்காதீங்க. பட் சில பேர்லாம் கார்த்திக் ப்ரோட்ட கேட்பாங்க, ப்ரோ ப்ரோ அப்படின்பாங்க. வந்துட்டு அவங்களோட தலைவர், ப்ரோ இது எவ்வளவு ப்ரோ கலெக்ஷன் ஆச்சு, எனக்கு தெரியும், இவங்க தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறாங்க. அதுதான் அவங்களோட ஒரு பெரிய அச்சீவ்மெண்டா இருக்கு. இன்னொன்னு இப்போ இப்போ ஷாருக் கான் இருக்காருல்ல, அவரு வந்துட்டு போன வருஷம் ஜவான், பத்தான், டங்கி, ஆக்சுவலா அந்த 3 படத்துல 2 படமும் ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் மசாலா, ஒரு 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 கன்னை வச்சு 36,000 பேர் சுத்தி தள்ளுறது. ஆனா டங்கி தான் இருக்கிறதுலே சூப்பரா இருக்கும். இன்னும் சொல்ல போனா டங்கி எக்ஸ்பெக்டேஷனும் ஜாஸ்தி, ராஜ்குமார் ஈரானி. ஆனா அந்த படம் 400 கோடி, ஆக்சுவலா மிக்சட் ரிவ்யூஸ் கூட விட்டுருங்க. ஸோ கலெக்ஷன் கம்மி. பட் இப்ப அவங்க இந்தியிலுமே வந்துட்டு நம்ம சவுத் இந்தியா மாதிரியே அவங்களும் போயிட்டாங்க. மசாலா ஃபுல்லா தடவி அவங்க வேற மாதிரி மசாலா பண்ணுவாங்க. பட் டோட்டலா வந்துட்டு ஹீரோயிசம் ஃபுல் அண்ட் ஃபுல் குளோரிஃபை பண்ணி, ஐ மீன் ஃபார் மற்றவங்க நடிகர்களோட எஸ்பெஷலி ஷாருக் கான்லாம் அப்படி மாதிரி நடிச்ச ஆள் கிடையாது. ஸோ அவர்லாம் வந்துட்டு கமல் சார் மாதிரி இந்த சென்ஸ் லைக் வந்துட்டு ஆர்டிஸ்டிக் ஃபிலிம் அட் த சேம் டைம் கமர்ஷியல் ஃபிலிமும் மிக்சரா பிளண்ட் ஆகி தான் அவங்க வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் அவங்களுமே இப்போ வாண்டட் டு கீப் தேர் மார்க்கெட்டிங் அண்ட் ஸ்டாக்கிங் அண்ட் நாபெட்ஜ்ல வந்துட்டு ஐ திங்க் அவங்களும் அந்த அந்த ஃபார்முலாவை கடைபிடிக்கிறாங்களான்னு தெரியல. அதே மாதிரி லால் சிங் சத்தாலாம் வந்துட்டு பட்டு ஃபிளாப். இத்தனைக்கும் வந்துட்டு அந்த படம் வந்துட்டு பிஜேபி அவங்கள பாராட்டுற மாதிரி தான் இருக்கும் அந்த படத்துல வர சீன்ஸே. பட் என்னன்னு தெரியல, அது அமீர் கான் எப்பயோ ஏதோ ஒரு கமெண்ட் கொடுத்துட்டாரு அப்படிங்கறதுனால அவரை வச்சு செஞ்சுட்டாங்க. ப்ரோ நீங்க வந்துட்டு கோவப்படாதீங்க. இல்ல படம் ஸ்கிரீன் பிளே மொக்க மதுரை. ஆமா ப்ரோ, படமே இல்ல ஸ்லோவா தான் பயங்கர மொக்க. இருக்கும். அவர் வந்து இங்க சென்னையில ப்ரோமோலாம் பண்ணாரு, ப்ரொமோஷன்லாம் பண்ணி எல்லாம் பண்ணாரு. இல்ல ப்ரோ ஆக்சுவலா வந்துட்டு படம் ரீமேக்ல இப்போ ஒர்க் ஆகாது ப்ரோ. ஃபாரஸ்ட் கம்பே இதே வந்து தங்கல் ஹிட் பண்றதுக்கு ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்தாங்க. எல்லாரும் பார்த்த படம் ஃபாரஸ்ட் கம்ப். அது இப்ப யாரு பாப்பா திரும்ப? இல்ல அது கரெக்ட் ப்ரோ. எல்லாருமே இப்ப என்னையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான்லாம் வந்துட்டு அந்த படம்லாம் பார்த்தது இங்கிலீஷ் படம்லாம். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்க ஊர்ல எல்லாம் கூட ரிலீஸ் ஆச்சு. நான் தமிழ்ல கூட அது இட்டது எல்லா தேட்டர்லயும் போட்டாங்க. எதிர்பார்க்கவே இல்லை அமீர் கான் படம் இவ்வளவு தேட்டர்ல ஓடுதா நம்ம ஊர்ல, அது கிராமத்துல. பட் ஆனா அந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு அந்த படத்துல ஒரு கல்ட் ஸ்டேட்டஸ் மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த படம் வந்த போது நீங்க ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா நார்த் இந்தியால வந்துட்டு பைகாட் ஆமீர் கான் அந்த மாதிரி ஒரு ஹேஷ்டாக்லாம் ட்ரெண்ட் ஆகி ரொம்ப இதாச்சு. பிகாஸ் வந்துட்டு அவர் வந்துட்டு ஹிந்து சனாதன தர்மத்துக்கு அகெயின்ஸ்டா ஏதோ பண்ணிருக்காரு ப்ரோ. படம் வந்து ஸ்கிரீன் பிளே ரொம்ப மொக்க ப்ரோ. அது வந்து ரொம்ப அதுவும் இல்லாம அமீர் கான் வந்து கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் வேற. யூசுவலா நல்லா நடிப்பாரு, அதுல ரொம்ப ஓவர் ஆக்டிங் நல்லாவே இல்ல, செட்டே ஆகல. டிசம்பர்ல தாரே ஜமீன் ஒரு சீக்வல் வருது, பெரிய ஹீரோ படம் வரலன்னு சொன்னீங்கல்ல, அதுவும் தமிழ் டைரக்டர் தான் பண்றாரு. ஆமா இவரு நம்ம பேர் என்னப்பா, பிரசன்னா. இந்த இவரு கல்யாண சமையல் சாதம்னு ஒரு படம் எடுத்தா அப்படி 2014ல. ஐயோ பிரசன்னா பிரசன்னா வந்துட்டு ஆக்டர். அவர் பேரு டைரக்டர் பேரு நடிக்கிறாரு. அமீர் கான் வந்துட்டு நடிக்கிறாரு. அந்த டைரக்டர் பையனா நடிச்ச பையனே வந்துட்டு திரும்ப ரிப்ரைஸ் பண்றாங்க. அப்புறம் ஜெனிலியா வேற ஒரு ரோல் பண்றாங்க. பசங்க 2வா? தாரே ஜமீன் பர்ல இப்ப வரைக்கும் பார்த்தா நல்லா இருக்கும். சித்தாரே ஜமீன் என்ன பண்றாங்கன்னு தெரியல. சித்தாரே ஜமீன் பேரு நம்ம தமிழ் டைரக்டர் தான் பண்றாரு. இந்த ஹிந்தில ஸ்ட்ரீ 2 யார் ப்ரோ பாத்தீங்க? ஏதோ ஹையஸ்ட் கலெக்ஷன் எல்லாம் போடுறாங்க. நாளைக்கு வருதுங்க ஓடிடில, நாளைக்கு வருது, எல்லாரும் பாத்துருவோம். அதுக்கு ஸ்டே ஒன்னும் பார்க்கணுமேனா அது இருக்கும்ல, லிங்க் அனுப்பிடு பாத்துருவோம். அதையும் பார்த்துட்டு இதையும் அது ஹிந்தில தான் இருக்கும். ஏழைகளும் ஓடிடி எதுக்கு இருக்கு? தமிழ்ல வரும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரீ 1 பார்த்தவங்க யாரனா இருக்கீங்களா? ஹிந்தி மாலும் ஐயப்பா. கார்த்திக் ப்ரோ உங்களுக்கு ஹிந்தி தெரியும்ல? உங்களுக்கு ஹிந்தி தெரியல? நீங்க ஏதோ ஸ்பேஸ்ல யார்ட்டோ பத்ரிட்ட தான் ஏதோ பேசிட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். நான் பிறந்தது நார்த் இந்தியா தானே, இவங்க சொல்ற மாதிரி. ஓகே, உங்களுக்கு பிறந்தது நார்த் இந்தியா தான். அது ஓகேவா? அது ஓகேவா? டே இவனுங்களே நார்த் இந்தியா ஆயிட்டானுங்க. எல்லாருக்கும் தெரியும் மோடிஜி எல்லாருக்கும். அப்படி இவனுங்களா இல்ல ஒரு நிமிஷம், இவனுங்க சொல்ற எல்லாம் இது பாரு, யார் என்ன சொன்னாலும் ஏத்துக்கணும், அவ்வளவுதான். என்ன பெருமையா ஏத்துக்க வேண்டியது இருக்கு. வடக்கு நண்பர்னு வேற அவரை போட்டு கார்த்தியை வேற போட்டுட்டு இருக்காங்க ட்விட்டர்ல.
இவனுங்க அதோன்னு சொல்லிட்டு இருப்பானுங்கல்ல, அதனால நம்மளே கண்டென்ட் கொடுத்துருவோம். அவ்வளவுதான். அவன்டா பாம்பேல என்ன பிறந்தேன் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதான். பெருமை தானேங்க. நீங்களாம் தமிழ்நாட்டுல பிறந்திருக்கீங்க, நான் பாம்பேல பிறந்தேன் சொல்லிக்க வேண்டியதானே. சும்மா சரி. ஒரு விதத்துல அவங்கள பாராட்டலாம் ப்ரோ. இங்க நார்த் இந்தியால இப்போ வேணா அவங்க வயசாயிட்டு லைட்டா இப்ப நம்ம ஊர்ல தான் கெத்து கட்டுறாங்க. அவங்களோட இது எல்லாரும், நான் யாரையும் பர்டிகுலரா சொல்லப்பா, உடனே என்னைய கடிக்காதீங்க. அவங்க நடிச்ச படத்துக்கு ப்ரமோஷனுக்கு வரமாட்டேன், அது வரமாட்டேன், நடிகைகள் முதற்கொண்டு. ஆனா அங்க பாருங்க, அவங்க வந்துட்டு ஷாருக்கான்லாம் வந்துட்டு ஒரு ஸ்டேஜ் வந்துட்டு ஈஸியா ஹோஸ்ட் பண்ணுவாரு. ஆஹ் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஹிந்தியில வந்துட்டு அவங்க இந்த அளவு குளோரிஃபை பண்றாங்களா? நம்ம ஊர்ல கொஞ்சம் ரொம்ப அது அப்சஷன் ஜாஸ்தி. இல்ல ப்ரோ, ஷாருக் கான் வந்து ப்ரொடியூசர் வேற. அவரோட மெஜாரிட்டி மூவிஸ்க்கு அவர் தான் ப்ரொடியூசர். ஸோ இன்னொன்னுங்க, ஷாருக் கானோட பிசினஸ் வேர்ல்டு வைடுங்க. வேர்ல்டு வைடா வந்து அவர் பெரிய ஷூட் பிஸ்னஸ் மேன் அவர் ஆக்சுவலா. பிளஸ் அவர் அந்த நல்ல டிப்ளமேட்டிக். எந்த இடத்துல அது ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, நல்ல குவாலிட்டி தான். எந்த இடத்துல நம்ம ஸ்பான்டேனியஸான எப்படி இருக்கணுமோ ரெஸ்பான்ஸ் வேற. அப்படி பேசுவார். பட் ஹையஸ்ட் கலெக்ஷன் நம்ம தளபதி வச்சிருக்காரு சார், அது எப்படி சார்? பத்ரி பாத்தியா? இல்ல, ஹையஸ்ட் நீ பிசினஸ் எல்லாம் சொன்னீங்கல்ல, தெரியும் ஷாருக் கான் பத்தி. பட் 10,000 ஸ்கிரீன் எல்லாம் பண்ணிருக்காரு தெரியும். பட் ஹையஸ்ட் கலெக்ஷன் நம்ம தளபதி கிட்ட தான் இருக்குது. எந்த படம் பத்ரி? அதான் லியோ பண்ணாங்களே 140 crores, 140 change crores ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன். ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வந்து தெலுங்கும் தமிழ் தான் அதிகமா இருக்கு. இந்த பாலிவுட்ல வந்து கன்சிஸ்டன்டா வந்துகிட்டே இருக்கு. வேர்ல்டுலயே இப்ப இந்தியாலயே ஃபர்ஸ்ட் இருக்கிறது லியோ தான். ஓகே ஓகே. அது எனக்கு தெரியும். இல்ல, நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா, தமிழ்லயும் தெலுங்குலயும் ஃபர்ஸ்ட் டே வந்து அதிகமா வருது பெரிய ஹீரோஸ்க்கு. பாலிவுட்ல வந்து அவங்களுக்கு கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கு. இல்ல இருக்கிறது பத்தி பேசுவோம். ஃபர்ஸ்ட் தளபதி தான் வச்சிருக்காரு 149 crores. ப்ரோ, நான் வந்து 2016ல நான் யூஎஸ்ல இருந்தேன். அப்ப வந்து கபாலி பிரீமியர் ஷோ 2016ல ஒரு டிக்கெட் $45. 2016ல அந்த $45 கொடுத்து கபாலி மாதிரி ஒரு அதுக்கு வந்து பயங்கரமான டிமாண்ட். $45க்குமே பீப்புள் வேர் ரெடி டு பே அண்ட் கோ. அந்த மாதிரி இருந்தது அப்ப. நான் பதில் சொல்றேன், நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஓகே, ஹையஸ்ட் கலெக்ஷன் டே 1 இந்த படம் தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு அது வந்து சும்மா வெறும் போஸ்டர் மட்டும் முடிக்கல, ஒரு ஏரியாவுக்கும் கலெக்ஷன் போட்டிருந்தாங்க. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு இவ்வளோ 34 கோடி, கேரளா என்னது லியோவா சொல்றீங்க? சொல்றேன், தமிழ்நாடு போட்டிருந்தாங்க, கேரளா கலெக்ஷன் போட்டிருந்தாங்க, கர்நாடகா கலெக்ஷன் போட்டிருந்தாங்க, ஆந்திரா கலெக்ஷன் போட்டிருந்தாங்க, நார்த் இந்தியா போட்டிருந்தாங்க. அப்புறம் ஓவர்சீஸ்லயுமே யூஎஸ்க்கு இவ்வளோ, கனடா எவ்வளோ, கல்ஃப் எவ்வளோ, ஆஸ்திரேலியா எவ்வளோ, எல்லாத்தையும் போட்டிருந்தாங்க. எல்லாத்தையும் போட்டிருந்தாங்க. அதுல எது உங்களுக்கு சந்தேகம்னு எடுத்தோம்னு சொல்லுங்க. எது உங்களுக்கு சந்தேகம் எடுத்தோம்னு சொல்லுங்க. கம்பேரிசனா நீங்க வந்து இந்த ஷாருக் கான் பெரிய நீங்க கேக்குற இல்லைங்க, தமிழ்நாடுக்கு எல்லாமே சந்தேகம் வராது. நான் சொல்றது கேளுங்க. நீங்க சொல்ற கேள்வி வந்து நீங்க கேக்குற கேள்வி நியாயமான கேள்வி. ஓகேவா? நீங்க கேக்குறது நியாயமான கேள்வி. ஷாருக் கான் பெரிய ஹீரோ, இந்தியாலே பெரிய ஹீரோ, அதுல மாற்று கருத்தே கிடையாது. அவருக்கே இவ்வளவு ஆகல, இவருக்கு எப்படி ஆகும் அப்படின்னு கேக்குறீங்க. அது உண்மையான பாயிண்ட் தான். ஏன் ஆகுது அப்படின்னா, ஷாருக் கான் மார்க்கெட் பெருசு, ஆனா அங்கெல்லாம் ப்ரீமியர் ஷோ போடுறது இல்லை. ஓவர்சீஸ்ல அங்கெல்லாம் டிக்கெட் ரேட் வந்து அதிகமா விற்கிறது இல்லை. இன்னொன்னு, தமிழ் ஆடியன்ஸ் வந்து உலகம் ஃபுல்லா, தமிழர்கள் வந்து உலகம் ஃபுல்லா பரவி இருக்கிறதுனால நிறைய இடங்கள்ல ஓவர்சீஸ் கை கொடுக்குது உங்களுக்கு. ஆனா ஸ்டேபிளா இருக்குமானா அடுத்த நாள், அடுத்த நாள், 2வது நாள், 3வது நாள், 4வது நாள்னு பாத்தீங்கன்னா அப்படி இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு இல்ல ஓவரால் கலெக்ஷன் இருக்காது. அந்த முதல் நாள் கலெக்ஷன் இருக்கும், ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா கர்நாடகால வந்து ஷாருக் கான் படம் வந்து விஜய் படம் அளவுக்கு கலெக்ட் ஆகாது. ஆனா விஜய் படம் 10 கோடிக்கு மேல, 10 கோடிக்கு மேல. விஜய் படம் 10 கோடிக்கு மேல, விஜய் படம் 10 கோடி ஆகும், 10 கோடி ஆகும். ஆனா ஷாருக் கான் படம் ஆகாது. ஆனா ஓவராலா ஆகுமா இல்லையான்றது அது அதுக்கப்புறம்.
கேரளால வந்து ஷாருக்கான் படம் 10 கோடி ஆகாது. ஆனா விஜய் படம் முதல் நாள் ஆகும். ஆந்திரால அது மாதிரி தான். பட் எனக்கு தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் டே அப்படியா? ஃபர்ஸ்ட் டே இருக்குமா சும்மா சார்? ரேண்டமா நீ நம்பர் சொல்லுங்க. ரேண்டமா ஏதோ ஒரு நம்பர் சொல்லுங்களேன். தமிழ்நாடு ஒரு 30 கோடி வச்சுக்கோங்களேன். 30 கோடி. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா 10 கோடி வச்சுக்கோங்களேன். 60 கோடி ஆச்சா? கர்நாடகா 10 கோடி ஆகும் சார். ஒரு 6-7 லியோ கோடி லியோ அவ்வளவுதான். 10 கோடி ப்ரோ சான்ஸ் இல்லை. பேசிக்கா லியோ நீ பேசிக்கா கேட்ட கேள்வி இல்லைங்க. நீங்க கேட்டது லியோக்கு. சரி ஓகேவா? லியோ கேட்டீங்க. லியோக்கா சார்லி அப்படின்னு லியோ எடுத்து வந்து ஒர்க்கிங் டே தான். ஒர்க்கிங் டே தானா? அதுதாங்க ஒர்க்கிங் லியோ டே இல்ல சொல்றேன். தாங்க சொல்றேன். லியோ நீங்க எடுத்து பாருங்க. அன்னைக்கு எப்படி இருந்துச்சு புக்கிங்க்கு, எந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இல்ல கார்த்தி, உனக்கு இல்ல இன்னொன்னு பிப்ரவரியில இல்ல இருந்து லியோ கோட் இல்ல லியோ இல்ல சரி ஓகே லியோன்னு அவ்வளவு சரி ஒரு ஓகே ஹைப் லியோ கார்த்தி விட்டுருங்க. அந்த படத்துக்கு. கோட் என்னாச்சு முதல் நாள் கர்நாடகா? கோட் வந்து நான் பார்த்த தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டே இங்க பார்த்தேன். பார்த்த ஒரு தேட்டர் வச்சு கர்நாடகா யோ இடப்படும். நீ பார்த்து ஏன்பா ஒரு இல்ல தியேட்டர் போய் இல்லைங்க. நான் பார்த்துட்டு நான் இருப்பா, கேட்ட கேள்வி என்னப்பா இல்ல நீ? இல்ல நான் கேட்ட கேள்வி நான் கோட் நான் ஒரு என்னாச்சு நான் கர்நாடகா? வந்து நார்மலான கோட் என்னாச்சு நார்மலான கர்நாடகா? கன்னடா இல்ல தியேட்டர்ல தான் இல்ல இல்ல பத்ரி. நார்மலான கன்னடா தியேட்டர்ல தான் ஓகே பத்ரி, பார்த்தேன். 75% இருந்துச்சு. நீங்க பார்த்து தேட்டர் விட்டுருங்க பத்ரி. நான் கேக்குறது கோட் என்னாச்சு கர்நாடகா? இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி ஃபுல்லா டே தான் ஒன் இல்ல இருந்துச்சு. ஃபுல்லா தான் இருந்துச்சு. ஃபுல்லா டே தான் ஒன் என்ன எவ்வளவு ஆயிருக்கும் கலெக்ஷன்? 10 கோடி ஆயிருக்கும் சார். 10 கோடி லியோக்கு ஆயிருக்கும். இதுக்கு ஒரு 8 கோடி ஆயிருக்கும் கோட்டுக்கு. ஓகே அப்ப நீ அதான் நானும் சொல்றேன். இங்க வச்சுக்கோங்க 3 ஸ்டேட்டஸ் சேர்த்து 10 வச்சுக்கோங்க. அப்படி வச்சாலே 60 கோடி வந்ததா? அதுக்கு மேல நார்த் ஆமா இந்தியா சார். நார்த் மிச்சம் இந்தியா இல்ல மிச்சம் அதுதான் அது இல்ல அதுதான் அது முந்நூறு கோடி வரும். இருங்க இங்க வரேங்க. அதுக்கப்புறம் நார்த் இந்தியா இருக்கு இல்லையா? நார்த் இந்தியா ஏதோ ஒரு நம்பர் வச்சுக்கோங்க. நார்த் இந்தியா டோட்டலா சேர்த்து ஒரு 20 கோடி தான் ஆச்சு. ஒரு 10 கோடி 2 வச்சுக்கோங்க. கோடி தான் ஆச்சு. சரி ஓகே. இல்ல 2 கோடி தான் ஆச்சு. நார்த் இந்தியா விட்டுரும். நார்த் இந்தியா விட்டுரும். யூஎஸ் வந்து கிட்டத்தட்ட 2 மில்லியன் ஆச்சு. 2 மில்லியன்னா கிட்டத்தட்ட 16 கோடி. அது எல்லாமே போட்டிருக்காங்க. எல்லாமே ஒரு ஒரு கண்ட்ரியும் போட்டிருக்காங்களே. தனித்தனியா போட்டிருக்காங்களே. பட் நீங்க சொன்ன அது மாதிரி அந்த இருக்கும் சார். நம்பர் அவ்வளவு இருக்கும். இல்லங்க. அவ்வளவு இருக்கும். பட் ஓவராலா ஒரு அது நம்பர் சொன்னா ஹெவியா இல்ல போட்டாங்க. ஓவராலா ஒரு நம்பர் சொன்னா நம்ம கேள்விக்கிறது ஓகே. தனித்தனியா கண்ட்ரி வைஸா போட்டிருக்காங்க. யூகே என்ன இருக்கு, யூரோப் என்ன இருக்கு, கல்ஃப் என்ன இருக்கு, ஸ்ரீலங்கா என்ன இருக்கு, அதெல்லாம் போட்டிருக்காங்க. இதுல வந்து பட் இது எனக்கு அதிகமா தெரிஞ்ச இருக்கு, மாதிரி இது அவ்வளவு அதிகமா ஃபேன் இருக்கு. பேஸ் இல்ல சார். எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவ்வளவு ஃபேன் பேஸ் இல்ல சார். 149 crores அவ்வளவு ஃபேன் பேஸ் இல்ல விஜய்க்கு. அதான் எனக்கு அது ஷாக் வேற ஆயிடுச்சு. கேள்வி. அது வேற கேள்வி. சரியா? அது வேற கேள்வி. இது வேற கேள்வி. நான் கேட்டது நீங்க சொன்னதுக்கு அவங்க விளக்கம் போட்டிருக்காங்க. 149 crores ஆகும் சான்ஸே இல்ல. சான்ஸே அதுதான் இல்ல. ப்ரோ அதான் சொல்றேன். அந்த இப்போ படத்துக்கு பிரபாஸ் நீங்க நான் சொல்றேன் இல்ல பாருங்க. பத்ரி இங்க பாருங்க பிரபாஸ்க்கு பத்ரி ஒன்னு அவ்வளோ புரிஞ்சுக்கோங்க. அவ்வளோ ஃபர்ஸ்ட் ஃபேன்ஸ் ஒன்னு அவ்வளோ ஃபேன்ஸ் புரிஞ்சு இருக்காங்க. பத்ரி ஒன்னு புரிஞ்சுக்கோங்க. பிரபாஸுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, ஷாருக்கானுக்கு இருக்காங்க, அமீர் கான் இருக்காங்க, அமிதாப் பச்சனுக்கு உலகம் ஃபுல்லாக அதெல்லாம் பேச்சு இல்லை. நான் சொன்னது அவங்க எல்லா கண்ட்ரிக்கும் தனித்தனியா கண்ட்ரி ஸ்டேட் எல்லாமே தனித்தனியா போட்டிருக்காங்க. இல்லைங்க இந்த நம்பர் அதிகம். இப்போ கேரளா 13 கோடியோ 12 கோடியோ போட்டிருக்காங்க. இல்லைங்க அவ்வளோ ஆகலைங்க, இவ்வளோதான் ஆச்சு அப்படின்னு சொன்னா ஓகே. அது எப்படிங்க வரும் இப்படிங்க வரும்னு கேட்டா அது வந்து இதுல எப்படின்னா லைட் எரியும் அப்படின்ற மாதிரி பெட்டர் மார்க்ஸ் லைட் உடைக்கிற மாதிரி கேட்டுருக்கீங்க. ப்ரோ இது இல்ல இது ஆகல அப்படின்னு சொன்னா ஓகே. எனக்கு இந்த மாதிரி அரௌண்ட் ஜவான் வந்து நீங்க வர ஓவராலா கலெக்ஷன் ஜப்பான் தாங்க சொல்றேன். ஜவான் வந்து ஆஃப்டர் ரிலீஸ் வந்து ஜவான் வந்து 800 கோடி 900 கோடி ஆயிருக்கும். அது பேச்சு இல்லை. நீங்க கேட்ட கேள்வி டே ஒன் பத்தி. டே ஒன் ஏன் ஆகுதுன்றது விளக்கமும் சொல்லியாச்சு. டே ஒன் வந்து எல்லா படமும் அதிகமாகுது. ஏன் ஆகுது? ஸோ ஓவர்சீஸில் வந்து தமிழ் ஆடியன்ஸ் அதிகமாக இருக்காங்க. டிக்கெட் ரேட் அதிகமாக இருக்காங்களா? யூஎஸில் அதிகமாக இருக்குது, கனடாவில் அதிகமாக இருக்குது, யூகேல அதிகமாக இருக்குது, யூரோப்பில் அதிகமாக இருக்குது, ஸ்ரீலங்காவில் அதிகமாக இருக்காங்க. ஸோ அதனால் அந்த ப்ரைஸ் வருது, அந்த ரெவன்யூ வருது. இதில் எங்கே உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு விளக்கம் சொல்லலாம். அது எப்படி ஆகும்? அது எப்படி கேட்க முடியாது. உங்க இதுக்கு தான் வரேன். இதே 2016ல நம்ம தானு சார் சொன்ன மாதிரி எப்படி கலெக்ஷன் ஆச்சுன்ட்டு ஃபுல் எல்லாருக்குமே தெரியும். அது அப்போ இதை விட ட்ரிபிள் கலெக்ஷனா இருக்கும் இல்ல? அது ஏன் ஒத்துக்க மாட்டேறாங்க யாரும்? எந்த படத்துக்கு? கபாலிக்கு. யார் ஒத்துக்கல கபடிக்கு? நம்ம வேற ஒரு சில பேருக்கும்
ப்ரோ நான் பார்த்த வரைக்கும் ஒண்ணு சொல்றேன் ப்ரோ. நான் வந்து யூஎஸ்ல ஒரு ப்ரோ செகண்ட் இன்னைக்கு டயர் வரைக்குமே சிட்டில யூஎஸ்ல இல்லை, இன்னைக்கு வரைக்குமே யூஎஸ்ல நம்பர் ஒன் கலெக்ஷன் கப்பல் தானே இருக்கு. ஆமா. அது இல்ல நான் ஒண்ணு சொல்றேன். நான் வந்து அப்புறம் என்ன? ஒரு செகண்ட் டயர் சிட்டில இருந்தேன். சரியா? பெரிய சிட்டி கூட இல்ல. அங்க வந்து இந்தியன் மூவிஸே பெருசா ரிலீஸ் ஆகாது. அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க இந்த வாரன் குரூப் ஆஃப் தியேட்டர்ஸ்ட்ட பேசி ஒரு ஸ்க்ரீன் வந்து ரென்ட்டுக்கு எடுப்பாங்க. ஒரு ஒரு ஷோக்கு ஆக்சுவலா. ஏன்னா அங்க ஒரு இந்தியன் கம்யூனிட்டி இருக்கும். அதுல தமிழ் கம்யூனிட்டி இருப்பாங்க. பிளஸ் சவுத் இந்தியன் கம்யூனிட்டி எல்லாருமே பார்ப்பாங்க தமிழ் படம். ஸோ அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட கேட்டு ரெண்டல் மாதிரி எடுத்து ஒரு ஷோ மட்டும் போடுவாங்க. ப்ரிவ்யூ அது வந்து இது மாதிரி தான் ப்ரிவ்யூ ஷோ மாதிரி தான் போடுவாங்க. முந்தின நாள் நைட்டே போட்டுருவாங்க. அது என்னன்னா தமிழ் படத்துக்கு இருக்கிற அந்த ஒரு ஃபெனாட்டிசம் இருக்குல்ல, எல்லாரும் ஃபெனாட்டிக்கா இருப்பாங்க, இன்க்ளூடிங் மீ. எந்த தமிழ் படம் வந்தாலும் பெரிய ஹீரோ படம் வந்தாலும் எல்லாருமே பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல இருப்பாங்க. நீங்க அதுவே நீங்க மற்ற நார்த் இந்தியன்ஸ் அவங்களெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு வெறிலாம் இருக்காது. அந்த ஒரு ஃபெனாட்டிக்கா இருக்க மாட்டாங்க. நல்ல படமா இருந்துச்சுன்னா பக்கத்துல இருக்க பெரிய சிட்டி ஒக்லஹாமாவோ கேன்சஸ் சிட்டியோ போய் அங்க போய் பார்ப்பாங்க. அங்க வந்து ரெகுலராகவே ரிலீஸ் ஆகும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், அது ரெண்டல் அரேஞ்ச் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டர் பேசி ஷோ போட்டு ஒரு டிக்கெட் வந்து $40 $50 கொடுத்து பார்ப்போம். கபாலி, விவேகம், தெரி, அப்புறம் காஷ்மோரா, சிங்கம் 3 இது எல்லாமே நாங்க இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி பார்த்த படங்கள் ஆக்சுவலா. இது எதுக்கு சொல்றேன்னா, கார்த்தி சொன்னார்ல, அந்த டே 1 வந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸ் வந்து வி ஆர் மோர் ஃபெனாட்டிக் அண்ட் வி ஆர் ரெடி டு பே மோர். நம்ம ஹீரோ படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஹிந்தி படங்கள் பார்க்கறத விட தமிழ் படம், அப்புறம் தெலுங்கு பத்தி எனக்கு தெரியல. நான் இருந்த சிட்டில தமிழ் படத்துக்கு இந்த மாதிரி நாங்க நிறைய பண்ணோம். தெலுங்கு வந்து எப்படின்னா இட் வில் பி ரிலீசிங் அக்ராஸ் மெனி லொகேஷன்ஸ் யூஎஸ்ல. ஸோ அவங்க அங்கே போய் பார்த்துக்குவாங்க. பட் இது தமிழ் படத்துக்கு நாங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணி பார்த்தோம். ஸோ அதனால வந்து அவர் சொல்ற மாதிரி டே 1 உங்களுக்கு ஓவர்சீஸ்ல இப்போ நான் வந்து ஒரு 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 சாம்பிள் மாதிரி கொடுக்குறேன். இதே மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய கண்ட்ரீஸ்ல பண்ணுவாங்க. சின்ன சின்ன சிட்டிஸ்ல எல்லாம் இந்த மாதிரி பண்ணுவாங்க ஆக்சுவலா. ஸோ அதெல்லாம் திஸ் கான்ட்ரிபியூட்ஸ் டு தட் பெரிய கலெக்ஷன் ஆன் டே 1. இது வந்து ஒரு லாஜிக் இருக்கு ஆக்சுவலா. ரஜினி படம், விஜய் படம், அஜித் படம், இந்த மாதிரி பெரிய ஹீரோஸ் படத்துக்கு இந்த லாஜிக் வந்து உண்மைதான் ஆக்சுவலா. ஆனா அவர் சொன்ன மாதிரி அது சஸ்டைனபிலிட்டி இருக்குல்ல, அது வந்து டிபெண்ட்ஸ் தான். படம் நல்லா இருந்தாதான் அந்த சஸ்டைனபிலிட்டி இருக்கு. இப்போ விவேகம் பார்த்தீங்கன்னா டே 1 வந்து அதே மாதிரி கபாலி கொடுத்த அதே காசு கொடுத்து தான் எல்லாரும் பார்த்தோம். ஆனா படம் சரியில்லை. ஸோ அந்த டே 1 இருக்கும். பட் நீங்க ஓவராலா பார்த்தா அந்த படம் ஹிட் கிடையாது. ஆனா டே 1 நல்ல கலெக்ஷன் தான் இருந்திருக்கும். ஸோ இது வந்து இந்த லாஜிக் வந்து நான் பார்த்துருக்கேன். சிவா, இன்னொரு விஷயம், இதே நியூ ஜெர்சியில் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆக போகிற ரஜினி படத்துக்கு 10 நாளுக்கு மேலே இருக்கு. இன்னும் ஃபேமிலியாக வந்து ப்ரீமியர் ஷோ டிக்கெட் புக் பண்ணுறாங்க. அதான் சொல்றேன். எங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வர எந்த மேபி விஜய்க்கு வரலாம், பட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் 5, 6ன்னு சொல்லி ஃபேமிலியாக நான் சொல்கிறேன் 2 குழந்தைங்கள வச்சுட்டு 8 மணி ப்ரீமியருக்கு போகிறாங்க. அடுத்த நாள் காலையில் ஸ்கூல் இருக்குது. இதெல்லாம் வந்து இதேதான் பாஸ், இதேதான் நானும் சொல்றேன். இது வந்து ரஜினி படம், விஜய் படத்துக்கு இதுதான் அங்க யூஎஸ்ல நடக்கும். முந்தின நாள் 8, 8:30 தான் போடுவாங்க. அது வந்து இட் வில் பி a வீக் டே. நெக்ஸ்ட் டே நமக்கு ஸ்கூல் இருக்கும், ஆஃபீஸ் இருக்கும். பட் ஸ்டில் எல்லாரும் பார்த்துட்டு போவாங்க. அதான் சொல்றேன், அந்த அந்த ஃபெனாட்டிசம் இருக்குல்ல, இது வந்து நம்ம கிட்ட தான் இருக்கு ஆக்சுவலா. இது அதனாலதான் ஷாருக் கான் படத்துக்கு யாருமே வந்து 7-8 மணி ஷோக்கு குழந்தைங்களை கூட்டிட்டு முதல் நாள் யூஎஸ்ல வரவே மாட்டாங்க. சரித்திரமே இல்லை. அவங்க ஷாருக் கான் முதல்ல சரி, அது வெறும் மேபி தெலுங்கு ஆடியன்ஸ் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரஜினி அண்ட் விஜய்க்கு மட்டும்தான் வருவாங்க. இது அதனாலதான் இந்த ஃபர்ஸ்ட் டே பாக்குற நீங்க 146 crores. அவங்க வந்து படத்தை வந்து ரொம்ப ரொம்ப வந்து டு த ஹார்ட் எடுத்துக்கிட்டு பார்த்தே தீரணும்லாம் அவங்கள மைண்ட் செட்டே அது கிடையாது. நம்ம மைண்ட் செட்டே வேற ஆக்சுவலா. ஸோ அதான் டிஃபரன்ஸ். ஸோ இது வந்து நம்ம கார்த்திக் சார், அப்போ உங்க பிரகாரம் படி கூலி வேட்டையெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு பம்பரா இருக்கும் ஆக்சுவலா. பம்பர், டவுட்டே வேணாம், வேற லெவல்ல இருக்கும் ஆக்சுவலா. கூலி படம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே ஹையஸ்ட் கலெக்ஷன் இருக்கும்னு சொல்றீங்களா கார்த்திக் சார்? இட் வில் பி பம்பர், அது டவுட்டே இல்லை. எனக்கு தெரிஞ்சு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன். அது கரெக்ட், எனக்கும் தெரியும். பத்ரி, அது கண்டிப்பா அதுல டவுட்டே இல்லை.
அது இல்ல, அது கலெக்ஷன் ஆகல, அந்த மாதிரி சொல்றவங்க இருப்பாங்கல்ல, அதனால சொல்றேன் நான். அது என் பிரகாரம் வந்துட்டு கூலி படம் வந்துட்டு இல்ல ரொம்ப இல்ல ஒரு பத்ரி ஃபெஸ்டிவல் இது மாதிரி என்னன்னா தமிழ்நாட்டுக்கே ஒரு ஓவர்சீஸ்ல பெருமையா. ஏன் இல்ல பத்ரி ஓவர்சீஸ்ல ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ்லயே பேசுறவங்கலாம் அந்த யூகேல இருந்து பேசுறேன், யூஎஸ்ல இருந்து பேசுறேன், அவங்களுக்குலாம் தமிழே பேசுற ஆளு இருக்க மாட்டாங்க. வேலையா போயிருப்பாங்க, ஃபேமிலிக்கு வந்து வருமானத்துக்காக போயிருப்பாங்க, அங்க போய் செட்டில் ஆயிருப்பாங்க. ஒரு ஃபேமிலி மட்டும் இங்க இருக்கும், தமிழ் ஃபேமிலி. சுத்தி இருக்கவங்க எல்லாம் இங்கிலீஷ் பேசுறவங்க இருப்பாங்க. அப்படிலாம் இருந்து கார்த்தி ஒரு நிமிஷம். பழக்கப்பட்டு இருந்திருப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து ஒருத்தர் தமிழ் பேசும்போது அவங்களுக்கு இன்னும் பயங்கர ஆச்சரியம் இதா இருக்கும். நம்பால ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு. அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டா என்ன இருக்கும்னா அதுதான் இருக்கும். இப்ப திருவிழா மாதிரி தான் அவங்க கொண்டாடுவாங்க ஒரு சில விஷயத்த. நம்ம வேலைக்கு வரோம், சென்னையில் இருக்கோம், ஒரு வேலை பார்க்குறோம், இப்படி இருக்கும். ஊர்ல திருவிழா, தீபாவளி பண்டிகை அப்படின்னா ஊருக்கு போகணும் ஏன் நினைக்கிறோம்? எதுக்காக நினைக்கிறோம்? தீபாவளி ஊருக்கு போகணும், ஃபேமிலியோட இருக்கணும். சென்னையில இருந்து வேலை பார்க்குற எவ்வளவு பேர் என்ன நினைக்கிறாங்க? பொங்கல் ஊருக்கு போகணும், தீபாவளி ஊருக்கு போகணும். அப்போ அந்த கனெக்ட் இருக்குல்ல. இப்போ யூஎஸ்ல இருக்கவங்க வர முடியாது, தீபாவளிக்கு வர முடியாது, பொங்கலுக்கு வர முடியாது. அந்த படங்கள் அப்படின்றது வந்து ஓகே, தமிழ் படம், நம்ம தமிழ் பேசுறோம், அந்த ஒரு சின்ன கனெக்ட் தான் இங்கிருந்து நிறைய பேர் வந்து மைக்ரேட் ஆகி போனதுனால இதோட அதிகம் தெலுங்கு. இப்போ பாருங்க என்டிஆர் படத்துக்கு அந்த தேவாராக்கு 2.5 மில்லியன் புக்கிங் மட்டுமே டே ஒன். அது ஏன் இருக்கு அப்படின்னா தெலுங்கு ஆடிச்சாங்க அதிகம். தெலுங்கு ஆடிச்சுன்னா தெலுங்கு பப்ளிக், தெலுங்கு பீப்புள் அவங்க ரொம்ப அதிகமாக மைக்ரேட் ஆகி போயிருக்காங்க யூஎஸ்க்கு. அவங்களோட பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. அவங்க என்ன செலிப்ரேட் பண்ணுறாங்க? தெலுங்கு படம், ஒரு படம் என்டிஆர் படம், ஜூனியர் என்டிஆர் படம், பெரிய படம் வருது அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. அதுதான் நீங்கள் வந்து இதே வந்து நீங்கள் சென்னையில் இருந்துட்டு நாளைக்கு அது குஜராத்லாம் போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? குஜராத்தோ பாம்பேயோ ஹரியானாவோ இங்கேயா இருந்தீங்கன்னா இருக்குங்க, நம்ம தமிழ் படம் வருதா, இந்த இடத்துல போடுறாங்க போய் பார்ப்போம் அப்படின்னு நினைப்பீங்களா? அந்த மாதிரி தான் ப்ரோ. அதான் ப்ரோ கரெக்ட். ஆனா நீங்க இப்போ அது அவ்வளவு தூரம் போய் தர வேணாம். சென்னை புக்கிங் எடுத்து பாருங்க, தேவார படத்துக்கு சென்னை புக்கிங் புக் மை ஷோல எடுத்து பாருங்க, தெலுங்கு புக்கிங் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஏன்னா இங்க வந்து தெலுங்குக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க சென்னையில. எப்படி இருக்கு எடுத்து பாருங்க. ஆல்மோஸ்ட் எல்லா ஷோவும் ஃபுல்லு. அப்ப அவங்களுக்கு வந்து சென்னையில் இருக்காங்க பண்றாங்க, அதுல இல்ல. அவங்களுக்கு எப்பயுமே அந்த ஒரு கனெக்ட் இருக்கும் இல்லையா? நம்ம தெலுங்குக்காரங்க நம்ம இருக்கோம், ஜூனியர் என்டிஆர் இங்க படம் வருது, நம்ம வந்து சென்னையில் இருக்கோம் அப்படின்றதுனால அப்படிலாம் போகாது. சென்னை புக்கிங் எடுத்து பாருங்க, தேவாராக்கு மாசா இருக்கு. அதான் ப்ரோ, அது ஒரு 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 பாயிண்ட் என்னன்னா, தமிழ் அண்ட் தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து வி ஆர் மூவி பஸ் மெஜாரிட்டி பீப்புள் ஆக்சுவலா. அதுவும் ஒரு ரீசன். எல்லாருக்குமே இருக்குங்க, எல்லாருக்குமே இல்ல அப்படி கிடையாது, எல்லாருக்குமே இருக்கும். இப்போ இதே வந்து இல்லங்க, நீங்க வந்து நார்த் மலையாள படம் இந்தியன் இல்ல, மலையாள படம் இல்ல அப்படி கிடையாது. யார் இங்க மைக்ரேட் அதிகமா இருக்குங்களோ அப்படி இருக்கும். கல்ஃப்ல இருக்கு இல்லையா? கல்ஃப்ல வந்து ஒரு மலையாள படத்துக்கு பயங்கரமா இருக்கும். மோகன்லால் படத்துலாம் சூப்பரா இருக்கும். மோகன்லால், மம்முட்டி இவங்க படத்துலாம் வேற லெவல்ல இருக்கும் அங்க கல்ஃப்ல. ஸோ அங்க வந்து அதிகமா கல்ஃப்ல இருக்கும் மலையாளிஸ் வந்து அங்க போய் வேலை பார்க்குறாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த இதுல வந்து ஓப்பனிங் சூப்பரா இருக்கும், கலெக்ஷன் சூப்பரா இருக்கும். ஸ்ரீலங்கால வந்து தமிழ் படங்களுக்கு பெருசா இருக்கும், ஏன்னா அங்க தமிழ்நாடு அதிகமா இருக்காங்க. ஒரு ஒரு கண்ட்ரி இங்க இருந்து எல்லாரும் போனவங்க தானே. ஹிந்தி படங்கள் வந்து பரவலாவே ஏன் கலெக்ஷன் அதிகமா இருக்குன்னா, ஹிந்திக்காரங்க எல்லா இடத்துலயும் பரவலா இருக்காங்க. ஸ்ட்ரீட்லாம் இன்னி வரைக்கும் ஓடிட்டு தானே இருக்கு சென்னையில. ஆனா தெலுங்கு வந்துட்டு கர்நாடகாவில் வந்துட்டு ரொம்ப ஒன்று ரஜினி படம் கூட அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் எல்லாம் அப்போதுலேருந்தே அவங்க தெலுங்கு ஆடியன்ஸ் ரொம்ப தான், அதனாலேயே ரொம்ப தேட்டரில் போட்டிருக்கான். ஆனால் ஃபுல்லாக ஆகலை. ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு அவ்வளோ ஃபுல்லாக ஆகலை, ஆனால் போட்டு வச்சிருக்காங்க எல்லா தேட்டரில், அதான் போட்டு வச்சிருக்காங்க. ஆல்ரெடி ஃப்ரெண்டு வந்துட்டு போட்டான் 1 o'clock ஷோ. பெங்களூர்ல இருக்கா 1 மணி ஷோ? எல்லா தேட்டர்ல சார்.
எனக்கு தெரிஞ்சு இந்த கேஜிஎஃப் 2 படம் அப்புறம் வந்துட்டு விக்ரம் படம். ஓகே. ஸோ இவங்க 2 படத்துக்கும் தான் நம்ம ஊர்ல வந்துட்டு மிட் நைட்லலாம் படம் ஓட்டிட்டு இருந்தாங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எதனால இப்போ இந்த நடுவுல துணிவு வாரிசு துணிவு வாரிசு துணிவு வாரிசு ஆக்சிடென்ட் துணிவு ஆயிருக்கிறதுனால வாரிசு தானே. தான் 1 மணிக்கெல்லாம் போட்டது. அதுக்கப்புறம் வந்து விமர்சனம் வந்துச்சு நிறைய. இல்ல அந்த ஒரு அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் எவனோ ஒருத்தன் வந்துட்டு ஐ மீன் யாரோ ஒருத்தன் வந்துட்டு இது கட் அவுட் வைக்கிறேன்னு சொல்லி லாரியில இருந்து கீழே விழுந்துட்டான். அது பெரிய பிரச்சனை ஆயிட்டு. அதுல இருந்து தான் அப்படி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரோ கேஜிஎஃப் 2 வந்து படம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்ரிமெண்ட் போட்டாங்க பீஸ்டுக்கு. ஸோ அதனால பீஸ்ட் படத்தை எடுக்க முடியாது. 2 வாரம் அவங்க படத்தை கண்டிப்பா ஓட்டி ஆகணுன்றப்ப கேஜிஎஃப் படம் நல்லா ஓடுதுன்றப்ப நீங்க சொன்ன 8 மணி ஷோ 4 மணி ஷோலாம் நான் இருக்கிற இந்த பீச் ஜெனரல்லே ஓட்டினாங்க. 4 மணி ஷோலாம் ஓட்டினாங்க கேஜிஎஃப் 2. அந்த டைம்ல அலௌட் இருந்தது. அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. ப்ரோ விக்ரம் படமே ஓட்டினாங்க. இப்போ நீங்க சொன்ன வந்து மேபி பீஸ்ட் கூட இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு விக்ரம்லாம் ராத்திரி 1 மணி ஷோலாம் நான் பார்த்ததே இல்ல என் வாழ்க்கையில. இப்பெல்லாம் நைட்லாம் 1 மணிக்கெல்லாம் படம் முடிச்சு வெளில போவாங்களேடா. நான் நைட் 10 மணிக்கு தான் போனேன். 1:30 மணிக்கெல்லாம் வந்துட்டு ஓட்டிட்டு இருக்காங்க. எங்கன்னா அது சிட்டி கூட கிடையாது. அது மேபி அப்ப படங்களும் இல்லையா என்னன்னு தெரியல. ஆனா ஃபுல்லா தான் ஓடிட்டு இருந்துச்சு. எப்படி இவங்க எனக்கு என்ன தோணுதுன்னா இப்ப கலெக்ஷனை பத்தி எனக்கு ரொம்ப இது கிடையாது. ஐ மீன் எனக்கு அதை பத்தின அறிவும் இல்ல. பட் ஆனா நான் என்ன இப்படி பார்ப்பேன்னா இப்போ உதாரணத்துக்கு PS2 அப்படித்தானே கிட்டத்தட்ட. ஐ மீன் சாரி PS1. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து நைட் ஷோ இந்த 24/7 ஷோ ஏர்லி மார்னிங் ஷோலாம் தமிழ்நாட்டில் இல்லாத போதே அதுக்கப்புறம் வந்த படம்லாம் வந்துட்டு அதை விட ஜாஸ்தியாயிட்டு அப்படிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையான நம்பரா இல்ல சும்மா PS1 வந்து விக்ரம் போகாத ஆடியன்ஸ் தான் PS1 போனாங்க. வயசானவங்க எல்லாரும் போய் பார்த்தாங்க. ஆக்சுவலா ஓல்டு பீப்புளும் போனாங்க PS1. PS1 வந்துட்டு எல்லா ஆடியன்ஸ் பார்த்தாங்க சார். பெங்களூர்லலாம் நான் கூட பார்த்துருக்கேன். எல்லாம் தெலுங்கு ஆடியன்ஸு எல்லாமே வந்தாங்க. தமிழ் லாங்குவேஜ்க்கே வந்தாங்க. ஆல் ஏஜ் குரூப்ஸ். தமிழ் லாங்குவேஜ்க்கே எல்லாருமே வந்தாங்க. 2க்கும் தான் ஃபர்ஸ்ட்டுக்கும் அவ்வளோதான். 2க்குமே வந்தாங்க. இன்னொன்று கர்நாடகா தியேட்டர்ஸ் லாஸ் ஆகிட்டு இருக்கிறதே தமிழ் படத்துலேருந்து லாஸ் ஆகிட்டு இருக்கு. அவனுவோ என்ன பண்ணுறானுவோ இப்போ நாளைக்கும் அவ்வளோதான். தேவரா போட்டிருக்கோம் தமிழ் தியேட்டர்ஸ்ன்ட்டு ஒரு 50-60 தியேட்டர் இருக்குங்க. அந்த தியேட்டர்ல இப்போ தேவரா போட்டிருக்கானுவோ தெலுங்குல ஒரு 2 ஷோ மெய்யழகன் போட்டிருக்காங்க. ஏன்னா அவனுங்க நாளைக்கு அது ஃப்ளாப் ஆச்சுன்னா கூட தேவரா ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா அட்டர் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா இதை ஷோ மாத்தலாம். ஆனா இந்தியன் 2க்கும் கோட்டுக்கும் எப்படி ஆகல. 2 வாரமா இப்போ நம்மளே ஒரு படம் வரலையே பத்ரி. புதுசா தியேட்டர் பண்ணிருக்காங்க. அது தமிழ்நாட்டுல பாக்கலாம் சார். தமிழ்நாட்டுல இப்போ கோட் வருது, விஜய் படம் பார்க்கலாம். கூட படம் வரலையே. படம் தானே 2 ஷோ இன்னொரு வழி இல்லாம எல்லாரும் போய் படமே எல்லாமே வழி இல்லாம பார்த்த படம். அது தமிழ்நாட்டுல. பட் இங்க என்ன ஆகுதுன்னா இந்தியன் வந்துச்சு, கல்கி வந்து ஓடிட்டு இருந்துச்சு, நல்லா ஓடிட்டு இருந்துச்சு. 2 வீக்ஸ் ஆன உடனே இந்தியன் 2 அந்த எல்லா வாஷ் அவுட்டு, கல்கி எல்லா தியேட்டர்ல வாஷ் அவுட்டு, இந்தியன் 2 போட்டாங்க. ஒரு ஷோ கூட மிச்சம் வைக்காம. என்ன ஆச்சு? ஃப்ளாப்பு. 2வது நாள் போறேன், 100 பேர் கூட இல்லை. அந்த மாதிரி ஆகும்போது எல்லா இவங்க ரொம்ப அடி கர்நாடகால ரொம்ப அடி வாங்கிட்டாங்க தியேட்டருக்காரங்க. இப்ப கூட கோட் கூட அவ்வளவுதான். இப்போ 2 வாரமும் படம் இல்லை. அவங்க கன்னடா படம் வந்து எதுவுமே இல்லை விடுவோம். அது சொல்லவே தேவையில்லை. ஒரு நார்மலான படம் லப்பர் பந்து மாதிரி, ஒரு லப்பர் பந்து கூட வாழை மாதிரி கூட ஒரு படம் வரலைங்க. எந்த படமும் இல்லை. அவங்க என்ன பண்றாங்க, போட்டு வச்சிடுறாங்க. 100 ரூபாய் ஐமேக்ஸ் கோர்மங்கல ஐமேக்ஸ் பிவிஆர்ல 1000 ரூபாய்க்கு வித்தாங்க ஓட்டு ஃபர்ஸ்ட் ஷோ. ஆனா மண்டேல இருந்து 190க்கு வித்துருக்காங்க ஐமேக்ஸ்ல. ஏன்னா ஜனம் வர மாட்டேன்றாங்க. என்ன பண்ணுறது, எல்லாம் லாஸ்ட்ல ஓடிட்டு இருக்கீங்க. அதனாலதான் இன்னைக்கு உஷாரா தேவரா படம் ஒரு 2 ஷோ, இது ஒரு 3 ஷோ தேவரா, 2 ஷோ இது போட்டு இருக்காங்க. நாளைக்கு எதுனா அடி வாங்குச்சுன்னா சாட்டர்டேல இருந்து கொஞ்சம் ஒரு ஷோ ஜாஸ்தி பண்ணிடலான்ட்டு. அதுவும் இங்க சின்ன சின்ன தியேட்டர் ரொம்ப ஃபுல்லு ரினோவேட் பண்ணி எல்லாம் ரெடி வச்சிருக்க தியேட்டரு அடி வாங்கிட்டு இருக்கு, ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கு. 4 பேர் கூட போகாம கன்னடத்துல படமே ரிலீஸ் பண்ண மாட்டீங்களா? ஒண்ணுமே இல்ல சார், ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்ல சார், ஒரு படம் இல்ல, ஒரு படம் இல்ல.
நம்ம சிவராஜ்குமாரோட அண்ணன் தம்பி படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு, பெப்பேன்ட்டு. அந்த படம் அவர்தான் ஒரு இறந்துட்டார்ல. வாரம் ஓடல. ஓடல ஓடல எந்த படமே இல்ல. யாஷ் தான் கன்னடால இருந்து காப்பாத்தணுமா படமே இல்ல. கன்னட இண்டஸ்ட்ரிய? யஷெல்லாம் வேணாம் சார். அதெல்லாம் டம்மி. அதெல்லாம் ஒரு 2 படம் வந்துச்சுன்னா, அவரெல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியாது விடுங்க. அதெல்லாம் யார் காப்பாத்தணும்? அவங்க காப்பாத்தணும். அது தர்ஷன் காப்பாத்திட்டு இருந்தாரு. அது அவர் தான் அவரும் உள்ள நம்ம போனீங்க விஜய் பொட்டிக்கு. விஜய் மாதிரி தான். ஆனா உபேந்திராது வருது நெக்ஸ்ட் படம். பீமான்னு ஒரு படம் வந்துச்சு. அது கொஞ்சம் நல்லா இந்த கிளிக் ஆச்சு. கேஜிஎஃப் மாதிரியே ஒரு படம் வந்துச்சுல தர்ஷன் வெளில உபேந்திரா வந்துட்டாரா படம். இல்லையா? அது என்னாச்சு? என்ன பத்ரி, தர்ஷன் வெளில வந்துட்டாரா இல்லையா? இல்ல சார், வர முடியாது சார். வரமாட்டார் சார். 6 மாசம் ஆனாலும் வரமாட்டார் சார். அவர் ஜாலியா தான் இருக்காரு கார்த்தி. பத்ரி ப்ரோ கனடால 30 ஜாலியா யார் சார் சொன்னீங்க ஷிஃப்டிங்க ஜாலியா போங்களா? இருக்குன்ட்டு? நீங்க வேற பாவம் சார். அவரு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஒரு சேர் கூட இல்லாம. ரொம்ப அது கஷ்டப்பட்டு கொலை என்னன்னா இங்க பண்ணியிருக்காரு. ஜாலியா இருந்தாரு. நம்ம பெங்களூர் ஜெயில என்ன ஜாலியா ரொம்ப கஷ்டப்பட்டு கொலை பண்ணியிருக்காரா? எனக்கு புரியல, என்ன பாவமா இருக்காரு. இல்ல நான் பாவெல்லாம் நாளெல்லாம் சொல்ல மாட்டேன். அவருக்கு விஜய் எப்படி பாக்குறாரோ அப்படிதான் அவரை பாக்குறேன். என்னன்னா அவரு இங்க ஜாலியா இருந்துச்சு. ஜாலியா இருந்தாரு. அது இங்க ஒரு வீடியோ இது வாழை படத்துக்கு போற ஒரு பார்ல பாக்குற அது தியேட்டர்ல இது டிவில லார்ட்ல உட்காந்து சிகரெட் அடிச்சுட்டு டீ குடிக்கிறாரு ஜெயில உள்ள. அதை பார்த்த உடனே நெக்ஸ்ட் டேவே ஜெயிலு பல்லாரி ஜெயிலுக்கு சேஞ்ச் பண்ணாரு. அந்த ஜெயில் எப்படி இருக்குன்னா நம்ம காட்டு மனுஷர் கூட இருக்க மாட்டார். அது முடியாது. அந்த மாதிரி ஜெயில மாத்தி வச்சிருக்காங்க. பாவம் அவர் கையில ஒண்ணுமே முடியல. என்ன பண்ண தப்பு பண்ண பிறகு அனுபவிக்கணும்ல. பாவம், ஒருத்தனை கொலை பண்ணிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெயில இருக்காரு. கஷ்டப்பட்டா அத வேற தப்பு, பெரிய தப்பு. விஜய் கூட பெரிய கம்பேர் பண்றாரு. விஜய் மாதிரி அவரு அவ்வளவு அந்த நிலைமைக்கு வரல விஜய். பத்ரி ப்ரோ கர்நாடகால வாழை அளவு கூட எந்த படமும் ஓடல போல இருக்கு. 30 crores கூட எப்படி சர்வே ஆகுது கன்னடா இண்டஸ்ட்ரி இந்த வருஷம்? கன்னடா இண்டஸ்ட்ரி எதுவுமே இல்ல சார். கன்னடா படம் பாக்ஸ் ஆஃபீஸ் முடியும் சார். இல்ல கங்குவா தான் சார். நீங்க நாவே சொல்றாங்க. நான் நம்ம தலைவர் ஃபேனா இருந்தாலும் கங்குவா தான் நான் சப்போர்ட் பண்றேன் சார். கங்குவா வந்துட்டு நம்ம தமிழ் பிரைடு படம் அது வரணும். உண்மை அதுதான். ஏன்னா வேற படம் எல்லாம் நம்ம கெப்பாசிட்டி பார்த்தா ட்ரெய்லர் பார்த்தா தெரியாதா? கங்குவா தான். நீ என்ன இந்த குரூப்ல யாராவது இந்த எல்லாரும் கங்குவாக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். நம்ம ரஜினி படம், தலைவர் படம், யார் படம், கமல் படம் இருந்தாலும் கங்குவா ஏன் பத்ரி, மட்டும் தான் என்ன கெப்பாசிட்டி. என்ன ரீசன் பத்ரி? புடியூர் ஆளா? அந்த ட்ரெய்லருக்கு கெப்பாசிட்டி சிறுத்தை சிவா இல்லனால இல்ல. ஆனா அந்த படத்துக்கு கெப்பாசிட்டி இருக்கு. அந்த ட்ரெய்லருக்கு அந்த மாதிரி இது இருக்குல்ல. பத்ரி ப்ரோ பாருங்க அண்ணாத்த பிடிச்சதா அது உங்களுக்கு? சார் நான் தலைவர் ஃபேன் சார். நான் ஐயா அண்ணாத்த படம்லாம் 5 தடவை பார்ப்பேன் சார். ஐயோ நீங்க தலைவர் 5 தடவை பார்ப்பேன் சார். அதெல்லாம் நீங்க தலைவர் நாலாவது வாரம் ஃபுல் ஹவுஸ் ஆன ஷோ. நான் இப்ப கூட ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன். ஆனா இல்ல கங்குவா அண்ணாத்தாவும் ஒண்ணு கிடையாது. ஆமா சங்கர் போட்டிருந்தார்ல ஒரு ட்வீட் போட்டிருந்தார்ல வேல்பாரி. அதோடைய கங்குவாவும் வச்சுதான் போட்டிருக்காரு. இல்ல கார்த்திக் சார் நிஜமால சொல்றேன். கதையாவே கொஞ்சம் ஒர்க் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. படத்தை நார்த் இந்தியால கிளிக் நார்மல் கமெண்ட்ஸ் வருஷம் ஹையஸ்ட் கலெக்ஷன். கார்த்தி அதுக்கு கங்குவாக்கு முன்னாடி வேட்டையன் தான் ஹையஸ்டா இருக்கும். கங்குவா வந்த பிறகு கங்குவா தான் ஹையஸ்டா இருக்கும். தம்முன்னு வந்துட்டு கிறிஸ்துமஸ் கிட்ட வந்துட்டு விடுதலை தூக்கி போட்டு சாப்பிட்டுருச்சுனா
விடுதலை தூள் எல்லாம் பெங்களூர்ல ஓடவே ஓடாது சார். 10 கோடி பண்ணாவே ஜாஸ்தி சார். உங்களுக்கு இங்க எல்லா தமிழ்நாட்டுல ஓடுறது வேற விஷயம். வேற பக்கம் ஓடுனா தானே காசு வரும். இப்ப கோட்டு கூட அவ்வளவுதான். வேற பக்கம் ஓடிச்சா எங்கேயுமே ஓடல. இப்பெல்லாம் காலி அடிச்சு இன்னைக்கு வாஷ் அவுட். இன்னைக்கு நாளைக்குல இருந்து வாஷ் அவுட் 2 வாரத்துக்கு. ஹலோ கார்த்தினா. கார்த்திக் சார் சொன்ன மாதிரி விஜய் படத்துக்கெல்லாம் 2 நாள் தான் சார். 3 நாள் சண்டே வரைக்கும் தான். மண்டே எல்லாம் அது நான் எப்பயா சொன்னேன், நீ எதையா ஒண்ணு சொல்லிட்டு விட்டு போவ, அங்க இல்ல சார். காலில இருந்து நான் இவனுக்கு வந்து திரிட்டு பானுங்க. ஏன் அப்படி பண்ற? இல்ல நான் சொல்றது கர்நாடகால இவனுங்க மூணா ஓயாம ஒப்பர வச்சுட்டு இருக்கானுங்க. நீ வேற நான் சொன்னேன்னு சொல்லி விட்டு போற, இவனுக்கு ரெக்கார்ட் பண்ணி போட்டு நான் என்னமோ சொன்ன மாதிரியே பேசிட்டு பண்ணுங்க. நம்ம இனியா தனியா வாட்ஸ்அப்ல பேசணும். நீ யாருன்னு எனக்கு தெரியாது. நான் யார் கார்த்திக் ப்ரோ நடுவுல ஒரு நம்ம பேசுறோம். நீ யார்? உங்களுக்கு இம்ப்ரெஷன்ஸ் கூடுதலா பிரதர். பாத்தீங்களா, அவருக்கு வந்து விஜயும் அந்த கன்னட ஆக்டரும் ஒண்ணுன்னு. அதெல்லாம் எனக்கு கட் பண்ணி வச்சுப்பானுங்க. மாதிரி ஃபேன்ஸா இருக்காங்க. அதே மாதிரி ஃபேன்ஸ் தான். என்ன பிரச்சனைனா அதே மாதிரி ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்ப நியூஸ் யாரு பேசினாலும் கார்த்திக் ப்ரோ தான் அடிப்பாங்க. கேஸ் எல்லாம் என் பேர்ல எழுதிடுவானுங்க. காலைல எல்லா கேஸையும் என் பேர்ல எழுதிடுவானுங்க. நியூஸ் சேனல்லாம் எப்படி தெரியுமா? ரெண்டு நாளுக்கு முன்னாடி மதத்தை பத்தி பேசணும்னு சொல்லிட்டானுங்க. நேத்து வந்து ஜாதி பத்தி பேசணும்னு. இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க, இந்த தர்ஷனை பத்தி பேசணும்னு வன்முறை துண்ணாருன்னு சொல்லிடுவாங்க. நாளைக்கு நமக்கு எதுக்கு தேவையில்ல நேத்திரம் 2 படம். பொன்னியின் செல்வன் அது பெரிய ஹிட் ஓடிடில. அதுக்கு சிம்பு இருக்காரு காம்பினேஷன் வச்சு கடைசி எவனோ ஒருத்தன் ஒம்புழுப்பான். ஐயோ கமல் படாது ஃபர்ஸ்ட் அது சொல்லிரு. அது வந்து இப்ப வரைக்கும் இந்தியன் 2 ஏற்படுத்தின மன உளைச்சல் வந்து இப்ப வரைக்கும் ஆறவே மாட்டேங்குது. ஆக்சுவலா அது வந்து எந்த படம் பார்த்தாலும் நமக்கு வந்து நான் வந்து இந்தியன் 2வோட கம்பேர் பண்ணுவேன். எனக்கு அது வந்து நல்லாயிரும். ஆக்சுவலா இப்போ கோட் வந்து லைட்டா கொஞ்சம் ஒரு மாதிரி அங்கங்க வந்து இதாகுது, கொஞ்சம் சரியில்லை, ஒரு மாதிரி என்ன சொல்றது அப் அண்ட் டவுனா இருக்கிற மாதிரி எல்லாரும் சொன்னாங்க. ஆனா நான் பார்க்கும்போது இந்தியன் 2வோட கம்பேர் பண்ணி பார்த்தா எனக்கு கோட் வந்து பிரமாதமான படம் ஆயிடுச்சு. இந்தியன் 2 வந்து அப்படி ஒரு மன உளைச்சல் ஆளாக்குன படம். ஆக்சுவலா கார்த்தினா சொல்லுங்க. கங்குவா செகண்ட் சிங்கிள் அப்டேட் ஏதாவது இருந்தா சொல்லுங்கண்ணா. வந்துடும். இந்த 27 சொல்லியிருந்தாங்க. முன்னப்படம் வந்துடும். ஒரு நாள் முன்னப்படம் வந்துடும். ஓகேண்ணா. ஏன் மெய்யழகன் ரிலீஸ் ரொம்ப ஒஸ்டா இருக்கு டிஎன்ல? மெய்யழகன் என்னாச்சு? என்ன ஒஸ்டா என்ன இருக்கு? தியேட்டர் கவுண்ட்லாம் கம்மியா தான் இருக்கு. இல்ல அதெல்லாம் போட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டு எல்லாம் முடிஞ்சிடும். காலைல ஓப்பன் பண்ணி பாருங்க. நீ எவ்வளவு ஸ்கிரீன் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்பர்ஸ் தெரியல. கண்டிப்பா 400ல இருந்து 500 இருக்கும். ஓகேண்ணா தேங்க்யூண்ணா. கார்த்திக் ஜி, நான் உங்களுக்கு ஜின்னு தான் சொல்ல போறேன். கார்த்திக் ஜி, ஒரே ஒரு டவுட்டு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்ப இந்தியன் 2 பத்தி ஒருத்தர் சொன்னாரு. அது வந்து ஞாபகம் வந்துச்சு. படம் வந்துட்டு பெருசா ஒர்க் அவுட் ஆகலதான் எல்லாருக்குமே, அதுதான் உண்மை. நான் இப்ப நம்ம ஒரு நடிகருடைய ஃபாலோயருங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணாரும் ரைட்டு அப்படின்னு போற மாதிரி ஆட்கள் நான் பர்சனலா அதுல இருக்கிற குறை நிறைகள்லாம் கண்டிப்பா எல்லாரும் பேசுறதுக்கு, எல்லாருக்குமே கிரிட்டிசைஸ் பண்றதுக்கோ அதை அப்ரிஷியேட் பண்றதுக்கும் கண்டிப்பா வந்துட்டு இண்டிவிஜுவல் ஒப்பீனியன்ஸ். பட் ஆனா அந்த படம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு வேற ஏதோ டாக்ல நீங்க வந்துட்டு சொன்னீங்க. இப்ப அந்த பத்தி ஏன் இழுக்கிறேன்னா, வேற எதுவும் டாபிக் இல்லைங்கிறனால இழுக்கிறேன். என்ன சொன்னீங்கன்னா, இந்த படம் வந்துட்டு ஒருவேளை படம் வந்துட்டு ஹிட் ஆயிடுச்சு, படம் வந்துட்டு பயங்கரமா ஓடிடுச்சு அப்படின்னு சொன்னா கமல் வந்துட்டு இது அவர் வந்துட்டு கொடுத்த கதை அப்படின்னு சொல்லிடுவாரு அப்படின்னு நீங்க அப்ப சொன்னீங்க.
விச் மீன்ஸ் தட் படம் ஓடுச்சுன்னா கமல் நான் தான் கதை கொடுத்தேன்னு சொல்லுவாருன்னு சொன்னீங்க, படம் ஓடலைன்னா அவர் வந்துட்டு அமைதியா இருக்காரு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அது ஏன்? அதுவும் இல்லாம நேத்தி தான் நான் ஒரு வீடியோ போட்டோ பார்த்தேன். நீங்க லாஸ்ட் November 7th அவரோட பர்த்டே அப்போ ஒரு போட்டோ நீங்க எடுத்திருந்தீங்க. நான் அப்பெல்லாம் பெருசா ஃபாலோ பண்ணல, எதாச்சியா ஒரு ஸோ ஒரு நல்ல ஒரு இணக்கத்துல தான் இருந்தீங்க. பட் ஆனா பர்சனலா சில விஷயங்கள்ல வந்துட்டு கமலை லைட்டா அப்படி டச் பண்ணிட்டு போவீங்க. அது ஏன் அப்படி? பர்சனலா எந்த விஷயத்துல ப்ரோ? இல்ல ப்ரோ, பர்சனலா பர்சனல் இல்ல ப்ரோ. அவரோட பர்சனல் ஏதாவது பத்தி இப்போ நம்ம எங்க போய் அரசியல்ல வந்துட்டு சில கருத்து முன்பு அதெல்லாம் இருக்கும். அது நான் இல்லைன்னு சொல்லல. ஆமா அது இருக்கும். அது ஆமா வந்துட்டு இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு காலத்துல நீங்களே சொன்னீங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் அனில் தான் அப்படின்னீங்க. பட் அதே நேரத்துல இப்ப விஜய்க்கு ஆதரிக்கிறீங்களா? அப்படி இல்ல. அது கரெக்ட் தான். பர்சனலா இருக்கவே அரசியல் வேற, சினிமா வேற. பட் அப்பப்போ அந்த ஒரு கமெண்ட் சொல்லுவீங்க. நான் அது எனக்கு எக்ஸாக்டா எல்லாமே இந்த ஒரு ஞாபகம் வந்து இப்போ இந்தியன் டூ பத்தி பேசும்போது ஞாபகம் வந்தது. இப்போ விக்ரம் படமே எடுத்துக்கோங்களேன். இப்போ கமல் அவர் மேல இருக்கிற ஒரு விமர்சனமே என்ன ஆகுதுன்னா, அவர் வந்துட்டு டைரக்டர்ஸை வந்துட்டு இண்டிவிஜுவலா ஒர்க் பண்ண விட மாட்டேங்கிறாரு. அவர் தான் எல்லா படமும் பண்றாரு, ஆனா பேருக்கு தான் ஒரு டைரக்டர்னு வைக்கிறாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் வரும். கண்டிப்பா இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப இந்த படம் வந்துட்டு ஓடல. இந்த படத்துக்கு கமல் அவர் வந்துட்டு எந்த ஒரு கான்ட்ரிபியூட் ஐடியாவும் கொடுக்கல. அதாவது ஸ்கிரீன் பிளே அதெல்லாம் அவர் ஒரு நடிகரா பொம்மையா மேக்கப் மட்டும் 6 மணி நேரம் மேக்கப்புக்கு மட்டும் உட்காந்து அவருக்கு தெரியாதா சினிமேட்டிக் ஜீனியஸ் இந்த படம் என்னையா அது இப்படிலாம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரிஞ்சுமே ஏதோ ஒரு கமிட்மெண்ட்ஸ்னால அவர் வந்து வேலை பார்த்துட்டு போயிருக்கிறாரு. படம் ஆஃப்கோர்ஸ் வந்துட்டு ஆடியன்ஸுக்கு பெருமாதிரியா பிடிக்கல, ஓடல. எதிர்பார்த்த எக்ஸ்பெக்டேஷனை அது மீட் பண்ணவே இல்லை. த மோஸ்ட் க்ளோரியஸ் மோஸ்ட் செலிப்ரேட்டட் ஃபிலிம், அதோட சீக்வல் வந்துட்டு மோஸ்ட் ட்ரால்டு ஃபிலிமா மாறிடுச்சு. ஆனா நீங்க வந்துட்டு சொன்னீங்க இந்த படம் வந்துட்டு நல்லா இல்ல, இது நல்லா இருந்துச்சுன்னா கமல் வந்துட்டு தான் தான் கதை கொடுத்தேன் சங்கருக்கே அப்படின்னு சொன்னாலும் சொல்லியிருப்பாருன்னு ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணீங்க. அதனால எனக்கு தோணுச்சு நீங்க ஏன் அப்போ அப்படி சொன்னீங்க அப்படின்னு. உங்களுக்கே தெரியும் நீங்க நேத்திக்கு வந்துட்டு எனக்கு ஞாபகமே இல்லை. கண்டிப்பா ஞாபகம் இருக்காது ப்ரோ. அது 2-3 வாரத்துக்கு ஞாபகமே இல்லை எப்ப சொன்னதுன்னு சொல்லிருக்கேன்னா எனக்கு தெரியாது. அது வந்து இந்தியா அலையன்ஸ்னால அப்படி சொல்லியிருந்தாலுமே அது சும்மா ஃபன்னா சொன்னதா கொண்டு அது இந்தியா அலையன்ஸ்னால கரெக்டா கருத்து ப்ரோ. அவர் இந்தியா அலையன்ஸ்ல இருக்கிறதுனால கலாய்ச்சி விட்டுருப்பீங்க. ஏங்க அப்படி அதான் அரசியல்ல வந்துட்டு அது வந்ததுனால லைட்டா உங்களுக்கு எனக்கு புரிய மாட்டேங்குதுங்க. உங்க எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனை இல்லைங்க. இப்போ ஒரு பொண்ணை லவ் பண்றீங்க, கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, ஓகேவா? நீங்க லவ் பண்ணி உரி லவ் பண்ண பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. அந்த பொண்ணோட குடும்பம் நடத்துறீங்க. அந்த பொண்ணு நாளைக்கு சமைக்கலன்னா நீங்க வந்து நான் உரி லவ் பண்ணேன், என் பொண்டாட்டி தான் கேவலமா சமைச்சிட்டா இருந்தாலும் அப்படி போவீங்களா நீங்க? யோ என்ன நீ சமைச்சிருக்க, என்னம்மா நீ சமைச்சிருக்க அப்படின்னு கேட்க மாட்டீங்களா? இது என்ன எனக்கு இப்படித்தானங்க வரும் விமர்சனம் எல்லாத்துக்கும் மேலேயும். கமலஹாசன் நான் பாக்குறேன், நல்ல நடிகர், சூப்பர் நடிகர், அவர் மாதிரி நடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஓகே இந்தியன் டூ மொக்கன்னு சொன்னா என்ன? இந்தியன் டூ கமலஹாசன் நல்ல நடிகர் தான், எனக்கு பிடிச்ச நடிகர் தான். ஓகே இந்தியன் டூ மொக்கையா இருக்குன்னா நேற்று தான் கமலஹாசன் போந்து பேசுனீங்க நீங்க. ஐயோ நேத்து நான் பேசின கமலஹாசன் வேற, நீங்க படம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த படம் நல்லா இல்லைன்னு நான் சொல்றேன்னா நீங்க எப்படி விமர்சனம் பண்ணலாம்? நீங்க எப்படி சொல்லலாம்? ஐயோ அப்பா அம்மாவையே பொண்டாட்டியே விமர்சனம் பண்ணுவோம், என்னையா நடிகர்கள் விமர்சனம் பண்ணக்கூடாது? எல்லாம் காசு வாங்கி நடிக்கிறாங்க, நான் காசு கொடுத்து படம் பார்க்கறேன், விமர்சனம் பண்ணக்கூடாது? கண்டிப்பா விமர்சனம் பண்ணணும். இப்ப கூட ஒருத்தர் சொன்னாரு விமர்சனம் பண்ணணும், அதுதான் நானும் சொன்னேன். இது ஆனா நீங்க சினிமால இருக்கிற அந்த படத்தை விமர்சனம் பண்ணாம மேற்கொண்டு அந்த கமல் மனுஷனை போயிட்டு அவரை பிடிச்சு ஏதாவது சொன்னீங்க அல்ல, அது ஞாபகம் இல்ல. இப்ப நீங்க என்ன சும்மா ப்ரோ தான் கேட்டேன், அது ஃபன்னாதான். நீங்க வந்துட்டு நீங்களும் சீரியஸா எடுத்துக்காதீங்க. நான் என்னைக்காவது சீரியஸா எடுத்துக்கணும், எதை பத்தியுமே சீரியஸா மதுரை மைந்தன் ப்ரோ விக்ரம்க்கு வந்து அவர் முன்னாடியே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு பேசிக் நாட் வந்து நான் தான் கொடுத்தேன். அது அவர் சொல்லல, லோகேஷே ஒத்துக்கிட்டதுதான். ஓகே சோ அது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க அதெல்லாம். ஆமா படம் அதுக்கப்புறம் சொல்லல, ஹிட் ஆனதுக்கு அப்புறம்லாம் சொல்லல. அப்புறம் தக் லைஃப் வந்து அவர் தான் எழுதியிருக்காரு, அவரும் மணிரத்னம் சேர்ந்து எழுதியிருக்காங்க. நான் வந்துட்டு பர்சனலா வந்துட்டு கமல் சார் வந்துட்டு நடிகரா மட்டும் பார்க்கல, எல்லாருக்குமே தெரியும். பட் என்ன ஒண்ணு இப்போ வந்துட்டு இப்போ ரீசெண்டாவே நானே நினைச்சுப்பேன். அன்னைக்கு கூட யாரோ உங்கள்கிட்ட கேட்டாங்க, நீங்க என்ன பாக்ஸ் ஆபீஸ்னா உடனே இப்போ பெரிய நடிகர்கள் படம்னா அஜித் படம், விஜய் படம், ரஜினி படம்னீங்க, ஏன்னா கமல் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன்னா அவர் வந்துட்டு கடந்த ஒரு 10 வருஷத்துலயே 4 படம் தான் கொடுத்தாரு. அந்த 4 படத்துல வந்துட்டு 2015க்கு அப்புறம் 4 வருஷம் கேப்பு, விஸ்வரூபம் 2 ஓடல. அதுக்கப்புறம் இப்போ விக்ரம், பாலிடிக்ஸ், கோவிடு, பல பிரச்சனைகள். ஸோ அதனால வந்துட்டு ஒரு 2K கிட்ட 10 வருஷம் முன்னாடி இருக்கவங்களுக்கு இப்ப கமல்ங்கிறவர் வந்துட்டு பிக் பாஸ் ஆள் தான் நினைச்சிட்டு இருப்பேன். ஏன்னா அவரு எப்பேற்பட்ட ஒரு ரெக்கார்ட்லாம் படைச்சிருக்காருங்கிறது தெரியல. அவரை வந்துட்டு ஒரு ட்ரால்டு மெட்டீரியலா வச்சுக்கிட்டு ஒன்னே ஒண்ணு ப்ரோ,
இந்தியன் 2ஓட தலைவா ட்ராலுக்கு நீ காரணம் தான் என்ன ட்ரோல் தெரியுமா? பண்ற. இந்தியன் 2ஓட ட்ராலுக்கு காரணமே நம்ம எல்லாருக்குமே கமலஹாசன் அவ்வளவு பிடிக்கும். இந்தியன் பார்ட் 1 அவ்வளவு பிடிக்கும். அந்த படத்தை வந்து பார்ட் 2 எடுத்து இப்படி எடுத்து வச்சு ஸ்கூல் எடுத்து ஸ்கூல் வச்சிருக்காங்க. ஸ்கூல் காலேஜ் டிராமா ஸ்கிட் போடுவோம் தெரியுமா? அந்த ஸ்கிரிப்ட் கூட இதோட பெட்டரா இருக்கும். நீங்க வந்து இந்த படத்தோட ஒன்லைன்னு பாருங்களேன், ஸ்கூல் டிராமா போடுற ஸ்கிட்டை விட மோசம் இந்த கதை. ஆக்சுவலா நமக்கு இருக்கிற டிசப்பாயின்மெண்ட்டே, நமக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ, நம்ம ரொம்ப பிடிச்ச ஒரு டைரக்டரு, 2 பேர் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்து நம்மள எல்லாரையும் வந்து சுருக்கமா சொன்னா முடிச்சு விட்டானுங்க. அந்த முடிச்சு இதுல சொல்ற விட்டாங்க. மாதிரி கம்ப்ளீட்டா ஆனா ப்ரோ முடிச்சு விட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. ரொம்ப அந்த மன கடுப்பு வருத்தம். சொல்லுங்க. அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலா நம்ம எல்லாரும் கமல் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா என்ன பண்றது, அது மறக்கவே முடியலங்க. இப்ப அப்படித்தாங்க வரைக்கும் அந்த ரியாக்ட் படத்தை பண்ண மறக்கவே முடியல என்னால. சோசியல் மீடியா பாருங்க. சோசியல் மீடியா காலத்துல வந்துட்டு இங்க யாரு பெரிய ஆளு சின்ன ஆளுலாம் கிடையாதுங்க. எல்லாரையும் விமர்சனம் தாங்க பண்ணுவாங்க. எல்லாரும் விமர்சனம் தான் பண்ணுவாங்க. நீங்க வந்து ஏன் பண்ணாங்கன்னு கேட்டா, அவனுக்கு என்னங்க இருக்கு? ஒண்ணும் கிடையாது. அவர் கமலஹாசன் நீ பார்த்திருக்கியா? கமலஹாசன் நாயகனை பார்த்திருக்கியா? அன்பே சிவத்தை பார்த்திருக்கியா? மூன்றரை பிறையை பார்த்திருக்கியா? அதெல்லாம் பேசுற. ஸோ நான் இந்தியன் 2 பார்த்தேன். இந்தியன் 2 முக்கியம் இருந்துச்சு. ஆனா முக்கியம் ஆனா இருந்துச்சுன்னா ஆனா அவனுக்கு கார்த்தி ப்ரோ, போயிட்டே ஆனா இருக்கும். நாங்கெல்லாம் வந்து அந்த இந்த ஜென்சி கிட்ஸ் மாதிரி இல்ல. நாங்கெல்லாம் 90s கிட்ஸ். ஏங்க நீங்க அப்படி நினைக்கலாங்க. நமக்கு கமல் பிடிக்கும். நீங்க வேணா அப்படி நினைக்கலாங்க. இந்த படத்தை தான் நீங்க ஓட்டுறோம் அப்படி நம்ம. நினைக்கலாங்க. ஆக்சுவலா நீங்க நினைக்கலாம் சிவாஜி கணேசன் ஓவர் ஆக்ஷன் சொல்லி சோசியல் மீடியால எவ்வளவு ட்ரோல் வந்திருக்கு. சிவாஜி கணேசனோட ஆக்டிங் அவருக்கு நேஷனல் அவார்டே தரல சிவாஜிக்கு. இது ஏன்னா பிகாஸ் அவரோட நடிப்பு வந்துட்டு எங்களோட கிரைட்டீரியால மீட் ஆகலன்னு. எம்ஜிஆர் வாங்கியிருக்காரு தெரியுமா? எம்ஜிஆர் ரிச்சாகாரன்ல வந்துட்டு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கிறாரு. தெரியுமா? அதான் ரிக்ஷாக்காரன்ல அதெல்லாம் வாங்கியிருக்காரு. அரசியல். அது நாங்க சூப்பர் ஆக்டிங். காங்கிரஸ் இந்திரா காந்தி அம்மா கொடுத்த அவார்டு. ஆமா அது அதெல்லாம் அது பாலிடிக்ஸ். சொன்னாங்க. அத இந்த ஒரு என்ன ரீசன் சொன்னாங்கன்னா, சிவாஜி வந்துட்டு அவர் சூப்பர் நடிகர் தானா, அவரு குடுக்குற அளவுக்கு கிரைட்டீரியா அவர் மிஸ் ஆக மாட்டேங்குது, அவர் கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்றாருங்கிறது சொல்லிட்டாங்க. அட போகடா வெண்ணைகளா. ஏன் நம்ம சிவாஜிக்கு முதல் மரியாதை எல்லாம் நல்லா சோசியல் தான் மீடியா வந்து நடிச்சிருந்தாரு. சோசியல் மீடியா வந்து ஆள் யாரு என்ன இதெல்லாம் பார்க்காதுங்க. அவங்களுக்கு ஸ்டாலினும் ஒண்ணுதான், மோடியும் ஒண்ணுதான், சிவாஜியும் ஒண்ணுதான், எம்ஜிஆர் ஒண்ணுதான், விஜய் ஒண்ணுதான், அஜித் ஒண்ணுதான், அவ்வளவுதான். ஆனா நாங்க அந்த கிடைச்சா கேங் அடிச்சு கிடையாது. போயிட்டே இருப்பாங்க. நாங்க அந்த கேங் கிடையாது. நாங்க இல்ல வந்து அப்படி இருக்கிறது நல்லது ப்ரோ. எந்த ஏன்னா கேங் பிகாஸ் இப்ப நானே எந்த சொல்றேன் கேங் நீங்க? பாத்தீங்களா. எந்த கேங் நீங்க? நாங்க வந்து வி ரெஸ்பெக்ட் த ஹீரோஸ். ஆனா படம் நல்லா இல்லைன்னா தான் போட்டோம். நாங்கன்னா நாங்களாம் யாருங்க? நாங்கன்னா யாரு? 90s கிட்ஸ பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்களாம் 90s மாதிரி தெரியலங்க, 80s 70s மாதிரி பேசிட்டு இருக்கீங்க வேற. 90s கிட்ஸ் நாங்க. 90s கிட்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு ஆக்சுவலா கரெக்டா பேசுறது உங்களுக்கு அப்படி தெரியுது பூமர் மாதிரி. என்ன பண்றது? இந்த ஜென்சி கிட்ஸுங்கிறவன் வந்து எல்லாரையும் திட்டுவாங்க. அவனுக்கு வந்து எதுவுமே கிடையாது, பாரபட்சமே பார்க்க மாட்டான். எல்லாத்தையும் போட்டு அடி அடின்னு அடிப்பான். நம்ம அப்படி அடிக்க மாட்டாங்க. அவங்களோட பழகும் போது அவங்கள மாதிரி நம்மளும் மாறிடணும். அது எதுக்குங்க மாறும்? நம்ம ஏங்க ஒரு பெட்டர் பொசிஷன்ல இருந்து எதுக்கு மோசமான பொசிஷன்? ஜென்சி கிட்ஸோட பழகும் போது ஐயப்பனோட பழகும் போது ஐயப்பனாவும் நான் மாறிடணும். ஐயப்பன் மாதிரி மாறிடணும். அவனு எல்லாத்தையும் போடுறான்னா நம்மள அப்படி போயிடணும்ல. அது நமக்கு ஒத்து வர மாட்டேன். எல்லாரையும் திட்டுறானுங்க. அதான் தம்பி, உனக்கு புரியல. வாழ்க்கைன்றது என்ன தெரியுமா? போயா அப்படின்ட்டுவாங்க. நானும் கூட சேர்ந்து ஆரம்பிச்சிடணும். அவ்வளவுதான். எனக்கு பிடிக்காதாலும் நானும் இதுதான்டா சமயம் அப்படின்னு தர்மண்டி அடிக்கிற மாதிரி ஆரம்பிச்சிடணும். அவ்வளவுதான். நீ என்ன திட்டுறியா, நான் உன்னை திட்டுறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிட வேண்டியதான். அவ்வளவுதான். நம்ம வந்து ட்ரால் பண்ணுவோம். ஆனா பண்ணும்போது நம்ம கொஞ்சம் பழசை யோசிச்சு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மரியாதையா பண்ணுவோம். ஆனா அவங்க அப்படி பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ நம்மளால அவங்க அளவுக்கு போக முடியும். இது பூமர்த்தனமா இருந்தாலும் பரவாயில்ல, பூமராகவே இருந்துட்டு போறோம். இதுக்கு பூமர் தான் பரவாயில்ல, இருக்கட்டும், விடுங்க. ப்ரோ 90s கிட்டும் பண்ணிருக்காங்க. அஞ்சானு, குருவி அந்த டைம்ல நீங்க பாத்தீங்களா என்ன? அப்ப தெரியும், பார்த்தோம். ஏங்க மணிரத்னம் மாதிரி அப்டேட்டுக்குள்ள வாங்க. அவர் வந்து நாயகன் எடுக்கும்போது மணிரத்னம், இப்ப வந்து டெக் லைஃப் எடுக்கும்போது மணிரத்னம். கடல்ல என்னாச்சு அது ஓகே. குறுக்க நடுவுல ஏதோ ஒரு படம் ஃபிளாப் ஆகும், அதை பிச்சு இன்னைக்கு இருக்க அப்டேட்ல இருக்காருல்ல, அந்த மாதிரி அப்டேட் ஆயிட்டே இருக்கணும். நீ விக்ரமான் மாதிரி நான் 90s கிட்டு அப்படியே இருந்துக்குவேன், வாழ்க்கை என்ன தெரியுமா, வானத்தை போல தெரியுமா அப்படி பேசிட்டு அப்படியே அந்த ஜெனரேஷன்ல இருந்து சுந்தர் சி மாதிரியோ மணிரத்னம் மாதிரி அப்படியே மாறிட்டு வரணும். என்ன மாதிரி அப்படிலாம் நான் மட்டும் 90s கிட்டு தான். நானும் 90s கிட்டு தான். ஃபேன் ஃபைட் பண்ணுவோம், அரசியல் போயிட்டாவா அரசியல் போயிட்டு பண்ணுவோம்.
ஓகே ஹீரோனாவா எனக்கு இந்த ஹீரோயின் பிடிக்கும் அப்படி இறங்கிடணும். கரெக்ட் தான். பட் என்ன சொல்றது, இவனுக்கு கூட டஃப் கொடுக்கணுங்க. நம்ம என்ன நம்ம விட்டு கொடுக்க முடியுமா? நம்ம இவனுக்கு டக்குன்னு பூம்பர்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பானுங்க, அசிங்கமா கேவலப்படுத்தி விட்டுருவானுங்க டக்குன்னு. ஆனா அவனுக்கு கொஞ்சம் மனசாட்சி இல்லாம இருக்கானுங்களேங்க, எல்லாரையும் திட்டுறானுங்களேங்க, அது வர மாட்டேங்குது. அதை விட மனசாட்சி இல்லாம நம்ம நடந்துக்கணும், அதை விட மனசாட்சி இல்லாம நம்ம நடந்துக்கணும். இவங்களோட போட்டி போடணுங்க நம்ம எப்பயுமே. சரி, ஏன் அண்ணா வர மாட்டேங்கிற? அப்படி ஒரு 50s கிட் வந்து மோடி வந்து எப்படி ஒரு 90s கிட்டு 70s கிட்டு ராகுல் காந்தி கதற விடுறாரு, அந்த மாதிரி கதை விட்டுட்டே இருக்கணும். வயசுன்றது மேட்டர் இல்லைங்க. எப்படி கதற வரன்றதுதான் மேட்டர். நீங்க ஒண்ணு மட்டும் யோசிங்களேன், நீங்க இதெல்லாம் சொல்றீங்க. ஒரு வாட்டி ராகுல் காந்தி வந்து பார்லிமெண்ட்ல வந்து மோடியை போய் கட்டி பிடிச்சிட்டு வந்து அப்படியே கண்ணடிச்சுட்டு ஒரு சீக்வன்ஸ் நடந்துச்சுல, அது வந்து என்ன சொல்றது, அது செம்மையா இருந்துச்சுல. ஆக்சுவலா அது குழந்தைத்தனமா இருக்கோ என்னவோ, அப்ப வந்து அது அந்த பர்டிகுலர் டைம்ல வந்து அது நல்லா இருந்தது ஆக்சுவலா அவர் பண்ணது. அப்ப அவர் தான் தக் பண்ணாரு, கரெக்டா? ஆமா, அப்பயே அந்த சீட்ல தான் அவங்க இருந்தாரு, இப்பயும் அந்த சீட்ல தான் உட்காந்துருக்காரு. பரவாயில்லங்க, நீங்களே உட்காந்துக்கிறீங்க. யார் தக்லீஃபிங்க? அப்புறம் ஏங்க, ஒரு இளவரசரா ஆஜப்பரம்புல இருந்து வந்த நீங்க 25 வருஷமா உட்காந்து முக்கிட்டு இருக்கீங்க. இங்கே டிவி தொட்டு ஆள் வந்து இங்க வந்து 15 வருஷமா அவங்களை உட்கார விடாம வந்திருக்காருல, யார் தக்லீஃபு? இருக்கட்டுங்க, 15 வருஷம் நீங்க இருந்துக்கங்க, அதுக்கப்புறம் அடுத்த 10 வருஷத்துக்கு நீங்க திரும்ப வர மாட்டீங்க, அவ்வளவுதான். இந்த 15 வருஷம் இருந்துக்கோங்க, பரவாயில்ல இருக்கு. ஆல்ரெடி இப்பயே சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். 33 வயசுல வந்தாரு அவருக்கு. ராகுல் காந்திக்கு கொஞ்சம் பாலிடிக்ஸ் கம்மி தாங்க. சிட்டிசன் ஆயிடுவாரு, சிட்டிசன் ஆக போறாரு. அவரே மனசுக்குள்ள வந்து அதை சொல்லுங்க, தோத்தா பரவாயில்ல, அதை சொல்லுங்க. 90s கிட் வந்து ஜென்சி கிட்ஸ் வந்து வெறுப்புத்துறாங்கன்னு சொல்றீங்களா? அந்த மாதிரி இங்க முன்னர் இப்படி 50s கிட்ட வந்து 90s கிட்ட வந்து 70s கிட்ட வந்து வெறுப்பிட்டு இருக்காரு எங்க தலைவன் அப்படின்னு சொல்ல வந்ததுக்கு சொன்னேன், அவ்வளவுதான். பட் ராகுல் காந்திக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, எங்களுக்கு பிரதமர் பதவி எல்லாம் வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க, நாங்க ஆப்போசிட்ல யாரு கொடுத்தா? இன்னும் வேணாம்னா இன்னும் வேணாமா? யாரு கொடுத்தா உங்களுக்கு? முதல்ல ஜாலியா இப்படியே இருந்துக்கிறோம், பரவாயில்ல விடுங்க, இப்படியேதாங்க இருக்க முடியும். அடுத்த தடவை ஆனா இந்த தடவையே விட்டோம் பொழைச்சோம் ஜெயிச்சிங்க, புரியுதா? அடுத்த தடவை வந்து இந்த மாதிரி இருக்காது, மெஜாரிட்டி கிடைக்காது. இந்த வாட்டி கூட்டணி மெஜாரிட்டி கிடைச்சிச்சு, அடுத்த வாட்டி கூட்டணி மெஜாரிட்டி கிடைக்காது. ஐயோ, பாத்துக்கோ, இன்னும் 4.25 வருஷம். சரி, நீங்க வந்து ரொம்ப ஆனஸ்டா பேசுங்க. நமக்கு ரிசல்ட் வந்த அன்னைக்கு சாயந்தரம் வந்து நம்ம மோடிஜி அப்புறம் அமித்ஷா எல்லாரும் வந்து அந்த பிஜேபியோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போனாங்க. அப்ப வந்து மோடிஜியோட முகம் எப்படி இருந்துச்சு? உண்மையை சொல்லுங்க. நொந்து போய் முகமே அப்படியே செத்து போயிருந்தது. என்னடா நம்ம என்னென்னவோ நினைச்சா இப்படி பண்ணிட்டானுங்களே அப்படிங்கிற மாதிரி தானே இருந்தாரு. தெரியல, எனக்கு தெரியல, நான் அதை பாக்கல. ஆனா 15 வருஷமா 25 வருஷமா ஒருத்தர் நொந்து போய் உட்காந்துருக்காரு. அவரோட முகத்தை நாங்க தான் நொந்து போயே இல்லைன்னு சொல்றோம். எங்களுக்கு இதாங்க பிடிச்சிருக்கு, எங்களுக்கு வேணாங்க. என்ன புரியல தோக்கறதா பிடிச்சிருக்கா? ஓகே, தோத்துட்டே இருங்க. இல்லங்க, நாங்க அப்போசிஷன்ல இருந்து கன்ஸ்ட்ரக்டிவா இருப்போங்க, கன்ஸ்ட்ரக்டிவ் அப்போசிஷனா செயல்படுறோம். அப்போசிஷன்ல இப்பதான் வந்திருக்கீங்க, அது தெரியுமா உங்களுக்கு? 10 வருஷமா இருக்குல்ல எதிர்கட்சியத்துல வரவே இல்லை, நீங்க இப்பதான் வந்துருக்கீங்க. அது இன்னும் 5 வருஷம் ஆகும். அது வந்து 10 வருஷத்துல செஞ்ச விளையாட்டுனால வந்த விஷயம் தான் இப்ப வந்துருச்சுல்ல, அப்போசிஷன் பார்ட்டி ஆயிடுச்சுல. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல வருவாங்க. அடுத்த வாட்டி கூட்டணி ஆட்சி வரும், அதுக்கு அடுத்த வாட்டி மெஜாரிட்டி வரும், அவ்வளவுதான். சூப்பர். அவ்வளவுதான். நீங்க அப்படிதானங்க வந்தீங்க ஒரு காலத்துல, 2 எம்பிங்க பிஜேபி, படிப்படியா தானங்க மேல வந்தீங்க. அந்த மாதிரிதாங்க லைஃபே அப்படிதான். அது வந்து இந்த சினுசாய்டல் வேவ் மாதிரி இருக்கும், மேல போவும் கீழே இறங்கும், மேல போவும், அப்படிதான் இருக்கும். அது மேல வந்துட்டு பேசணும், வராமலே பேசிட்டு இருக்கோம். மேல நாங்க இருந்தோம், நீங்க கீழே இருந்தீங்க, அப்புறம் நீங்க மேல வந்தீங்க, நாங்க கீழே போனோம். இப்ப திரும்ப வந்து நீங்க தான் மேல இருக்கீங்க. சோ மேல இருக்கவன் தான் கீழே வர முடியும், கீழே இருக்கவன் தான் மேல போகும். திருமண டயலாக் மாதிரி சொல்றீங்க. ஆமாங்க, உண்மைதாங்க. அது சினுசாய்டல் வேவ்ங்க, சைன் வேவ் படிச்சிருக்கோம்ல. தோத்து போயிட்டுன்றத எவ்வளவு
கோரமா உருட்டிட்டு இருக்காரு ஒருத்தர். இவ்வளவு தோத்துட்டு, அதாவது இங்க பாருங்க, அதுதாங்க இப்ப இவ்வளவு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். தோத்ததுக்கு அப்புறமே இவ்வளவு தோத்துதான் கான்பிடன்ஸ் வெற்றிக்கு இருக்குல்ல, முதல் படி. பாஸ் அதை நீங்க தோத்தா துவண்டு போக தோத்ததுக்கு கூடாது. அப்புறமே இவ்வளவு கேவலமா உருட்டு. தோத்தா துவண்டு ஆமாமா போக கரெக்ட் கூடாது. தான். அதான் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். துவண்டு போகாம இருக்கணும். இல்ல ஆக்சுவலா அதை பாராட்டுறேன். அதை நான் பாராட்டுறேன், உண்மையிலே அதை பாராட்டுறேன். இல்லாட்டினா வந்து உங்களை எதுக்கு ஆளே இல்லாம நீங்க வந்து நீங்க தான் மகாராஜா மாதிரி இருப்பீங்க. அப்படி இருக்க கூடாது. இப்ப மட்டும் நாங்க தானே, வேற யார் இருக்கா? இப்ப பயம் காட்டியாச்சு. லைட்டா அள்ளு விட்டுருச்சு உங்களுக்கு. அப்படியா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஒன் நேஷன் நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. நீங்க நியாயமா பேச மாட்டேங்கிறீங்க. கொண்டாங்க ஐபிசி மாத்திட்டாங்களே. அதெல்லாம் மாத்தட்டுங்க. பரவாயில்லங்க. நாட்டுக்கு நல்லது பண்ணா சந்தோஷம். இல்ல என்னத்த பயத்தை காட்டிட்டீங்க? பயத்தை காட்டிட்டோம்னா அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2-3 ரவுண்டு வந்து மோடிஜி டெபிசிட்ல தானே இருந்தார் கவுட்டிங். ஏங்க அவர் தோத்தே இருந்தாலுமே அவர் தாங்க பிஎம். அதுதாங்க பயம். நீங்க 2 தொகுதி ஜெயிச்சாலும் நீங்க சும்மா தாங்க, கம்மி தாங்க. நான் வந்து என்னை அடிக்க ஆளே இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அது வந்து இப்பயுமே அவர் தானே. அவர் அடிக்க ஆளே இல்லையே. இந்த ஆணவ அவர் தோத்த ஒரு எலெக்ஷன் சொல்லுங்க. அவர் தோத்த ஆணவம் ஏங்க, ஜெயிச்சவன் ஆணவம் தான் பேசுவான். அவர் தோத்த ஒரு எலெக்ஷன் சொல்லுங்க பாப்பா. 2002 சிஎம் ஆறாரு. அதுக்கெல்லாம் நாங்க தமிழ்நாட்டிலே எக்ஸாம்பிள், அதோட பெரிய எக்ஸாம்பிள் இருக்கு. 1950s தோக்காத ஒருத்தர் இருந்தாரு, கலைஞர். யாரோ சொல்லுங்க. 1950s இருந்து தோத்ததே இல்ல கலைஞர். எம்எல்ஏ ஜெயிஷன் பேசுறதா? நான் சொல்றது எம்எல்ஏ ஜெயிஷன் பேசுறதா? ஆமாங்க, எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்க, எம்எல்ஏ ஜெயிச்சனே. ஓ நாங்க எம்எல்ஏ elected by people, they represent assembly, they represent parliament. Portfolio wise ரெண்டுமே ஈக்குவல் தான். சரி, இப்போ உங்க சிட்டிங் சிஎம் ஏன் தோத்தாரு? சிட்டிங் சிஎம் யாருங்க? யார் தோத்தாருங்கிறீங்க? ஸ்டாலின் எங்க தோத்தாரோ அந்த காலத்துலயா? அவர் அந்த காலத்துல தோத்துப்பா. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேல வரிசையா ஜெயிச்சுட்டு தானே இருந்தார். ஒன்ஸ் அவருக்கு அந்த ஹோல்டு கிடைச்சோன்னா வரிசையா ஜெயிச்சுட்டு தானே இருந்தாரு. தோக்கவே இல்லை. அவர் ஏதோ 80s தோத்துருப்பாரு, அதை சொல்றீங்க. அதுக்கப்புறம் தோத்தாரா? டிஎம்கே மரணடி வாங்கும்போது கூட அவர் ஜெயிச்சிருவாருல்ல. அதுதான் அந்த இது பெரிய லீடரோட கேலிபருங்கிறது. மோடிஜி பெரிய லீடர் தாங்க, நான் இல்லைன்னே சொல்லலைங்க. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சுல இந்த வாட்டி. இந்த பயம் வந்து ஒரு பயம் இது நீங்க சும்மா நீங்க தான் உருட்டுறீங்க. விசிகா போய் சரி பண்ணுங்க, விசிகாவை சரி பண்ணுங்க, காங்கிரஸ் சரி பண்ணுங்க. எங்களுக்கு எந்த பயம்? அவங்கெல்லாம் பார்கெயின், அவங்க சரி பண்ணுங்க. அவங்கெல்லாம் சீட் பார்கெயினுக்காக பேசுறாங்க. எலெக்ஷன் வந்துருச்சுன்னா எல்லாம் ஒண்ணு கூடி வந்துருவாங்க, கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்ப வந்து அந்த ஒரு சீட் பார்கெயினுக்காக பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். நீங்களே சொல்லுங்க, டிஎம்கே அலையன்ஸ் மாதிரி எந்த அலையன்ஸ் வந்து கான்கிரீட்டா ஸ்ட்ராங்கா இருக்கு? எவ்வளவு நாள் அந்த அலையன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு? யாருமே வெளியில போறது இல்ல. எவ்வளவு நாளா இருக்கு? எனக்கு தெரிஞ்சு 2021 இருந்து இருக்கா? 2019 இருந்து இருக்கு. 2019 எலெக்ஷன், 21 எலெக்ஷன், 24 எலெக்ஷன். எத்தனை வருஷம்? ஒரு 50 வருஷம் இருக்குமா? 50 வருஷம் இருக்குமா? இப்ப வாலடைல் பொலிட்டிக்கல் அரீனால 3 எலெக்ஷன்ஸ் வந்து 4 வருஷம் தான். 3 எலெக்ஷன்ஸ் வந்து ஒரு கூட்டணி ஒண்ணா இருக்குன்னா அது நல்ல விஷயம் தானங்க ஐயா. இதெல்லாம் பேசக்கூடாது. 4 வருஷம் தான் ஆச்சு. ஆமா, 5 வருஷம். 5 வருஷம். ஆமா, 2019 இருந்து இருக்காங்க ஒண்ணா. எதுக்கு இவ்வளவு பேச்சு? இங்க பாருங்க, இப்ப இருக்கிற பொலிட்டிக்கல் அரீனால இந்த மாதிரி கட்டுக்கோப்பா கொண்டு வர்றது ஒரு, நீங்க வந்து உங்களுக்கு டிஎம்கே பிடிக்காத எல்லாத்தையும் அடிக்கிறீங்க, நான் என்ன பண்றது? 4 வருஷம் தாங்க ஆச்சு, அதுக்கு ஏங்க இவ்வளவு பேச்சு? சரி, உங்களால வந்து பிஜேபியோட உங்களால வந்து இவங்களோட ஏடிஎம்கேவோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக முடிஞ்சா? போக முடியல. அததான் சொல்றேன், உங்களால போக முடியல, அவங்களாலே உங்களை ரீடைன் பண்ண முடியல. ஆனா இங்க டிஎம்கே வந்து அதை கரெக்டா பண்றாங்க. யாரோடையுமே போகாம யாரோடையும் போகாம பிஎம் இருக்காரு இல்லையா? நான் இங்க பேசினா நீங்க அங்க போறது, அங்க பேசினா இங்க வருது. தமிழ்நாட்டை பத்தி பேசுங்க. தமிழ்நாட்டுல திமுக கூட்டணி கரெக்டா இருக்கு. பிஜேபி ஏடிஎம்கேக்கு ஏன் வந்து அவங்களால ஒன்னா இருக்க முடியல? உங்களோட ஈகோ. இங்க வந்து ஈகோவெல்லாம் விட்டுட்டு கரெக்டா வந்து எங்களுக்கு அப்படி எங்களுக்கு அப்படிலாம் தேவையில்லை. எங்களுக்கு தேவையே கிடையாது.
அந்த மாதிரி அப்படி இருக்கணும்னு அவசியமே மொத்தத்துல கிடையாது. ஈகோ வந்து 2 பேருக்குமே ஒண்ணும் இல்லாம 2 பேருக்குமே 0 ஆயிட்டீங்க கடைசியில. ஒன்னா இருந்திருந்தா ஏதோ கொஞ்சம் ஆயிட்டு கொஞ்சம் போறோம் ஜெயிச்சிருக்கலாம். ஆயிட்டு போறோம் 2014 ஒண்ணும் கிடையாது, 2019 ஒண்ணும் கிடையாது, 2024 ஒண்ணும் கிடையாது, 2029 ஒண்ணுமே இல்லாம போனாலும் திரும்ப அவங்க பிஎம் ஆக முடியும். அவங்களுக்கு தெரியும். சரி உங்க பிரச்சனை நீங்க பாருங்க. சரி ஸ்டேட்ல எப்போ வளருவீங்க நீங்க சொல்லுங்க. விசிகாவையும் ஸ்டேட்ல வளர்ந்து தானே அதான் இருக்கும். அதுக்கு பதில் சொல்லிட்டேன்ல. விசிகா காங்கிரஸ் வந்து சீட் பார்கெனுக்காக பண்றாங்க. அதெல்லாம் பாத்துக்கலாங்க. கடைசியில எங்களோட தாங்க இருப்பாங்க. எங்களை விட்டா யார் கூட நின்னா ஜெயிப்பாங்க? ஜெயிக்கிற கூட்டணியில தாங்க இருப்பாங்க. கம்மியா சீட்டு கிடைச்சா கூட. ஏடிஎம்கே கூட்டணியில போய் நிறைய சீட்டு கொடுத்தாங்கன்னு அங்க போவாங்களா? போக மாட்டாங்க. இல்ல பிஜேபி கூட வந்து சேருவாங்களா? தோக்குறதுக்கு யாருங்க போவா? இப்ப நான் கொஞ்சம் ஆணவமா பேசுறேன்ல. நீங்க தோக்குற கூட்டணியில தானே 3 எலெக்ஷன் நிக்கிறீங்க. நாங்க ஜெயிக்கிறோம் ஸ்டேட்ல. மேல நாங்க என்ன பண்றது? இங்க நாங்க வந்து ஃபுல்லா தான் ஜெயிக்கிறோம். ஐயா நீங்க ஸ்டேட்ல ஜெயித்த ஒரே ஒரு எலெக்ஷன் தான் 2019 ஃபுல்லு ஸ்வீப்பு, 21 ஜெயிச்சிட்டோம், 24 ஸ்வீப்பு. 2019 நடந்தது அதான் சொல்றேன். பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல எங்க கோட்டால ஒரு யார் பிஎம் ஆனா அததாங்க யார் சொல்றேன். பிஎம் ஆனா இங்க நாங்க ப்ரொவைட் பண்றோம். நான் அங்க ஜெயிக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க என்ன பண்றது? நடந்தது வேர்ல்டு கப். நான் செமிஃபைனல் ஜெயிச்சுன்னு பேசிட்டீங்க நீங்க சம்பந்தம் இல்லாம. ஒத்துக்கிறேன். நீங்க தான் ஜெயிச்சீங்க. ஆமா அதுல ஜெயிச்சது யாரு? நீங்க தான் ஜெயிச்சீங்க. 2021 அடுத்த எலெக்ஷன்ல நீங்க 26 ஜெயிக்கிற வேலை பாருங்க. 26 அடுத்த எலெக்ஷன்ல நீங்க பிஎம் கிடையாது. ஐயா அதுக்கு இருக்கு இன்னொரு 4 26 நாங்க தான் சிஎம். அதையும் சொல்லிடணும். டிஎம்கே தான் ஒரு 5 வருஷம். யாரு நீங்களா? நாங்க சொல்லிருக்காருங்க. அது வந்து கார்த்தி தான். அவரு வேற இருக்காரு. டிவிகா பத்தி கார்த்தி தான் சொல்லுவாரு. அவர் நீங்க சொல்லுங்க கார்த்தி. விஜய் ஜெயிப்பாரா சொல்லுங்க. புஷி சார் சொல்லிருக்காருல நீங்க. அது கார்த்திட்ட கேட்போம். சொல்லுங்க நீங்க சொல்லுங்க கார்த்தி. இவ்வளவு நேரம் பேசணும்ல. நீங்க இப்ப இது டிவிகா பத்தி கருத்து தெரிவிங்க. சொல்லுங்க. பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. விஜய் ஜெயிப்பாரா மாட்டாரா சொல்லுங்க. அத சொல்லுங்க. இந்த தளபதியா அந்த தளபதியா நீங்க முடிவு. ஏங்க ஜகா வாங்குறீங்க? சொல்லிருக்காரு தளபதினா எனக்கு தேவையில்லைங்க. 2 தளபதியில ஏதோ ஒரு தளபதி முடிவு. நீங்க ஏன் வந்து கருத்து தெரிவிக்க பயப்படுறீங்க? சொல்லுங்க. ஜெயிப்பாரா மாட்டாரா சொல்லுங்க. நான் சொல்றேன் 2 தளபதியில ஏதோ ஒரு தளபதி நீங்க முடிவு பண்ணிக்கங்கன்றேன். நீங்க உங்க கருத்து என்னன்னு சொல்லுங்க. சரி இப்படி வைப்போம். பிஜேபி வர்சஸ் டிவிகே யாரு வந்து அதிக எம்எல்ஏ ஜெயிப்பாங்க 2026ல சொல்லுங்க. உங்களோட ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க. அது கூட்டணி பொறுத்து. என்னது இது? என்னங்க இப்படி டிஃபெண்ட் பண்றீங்க? அது கூட்டணி பொறுத்துங்க. என்ன பால் போட்டாலும் வந்து குனிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. புல் ஷாட் ஹூக்லாம் அடிக்க மாட்டீங்களா? எனக்கு புரியுது. இப்ப டிஎம்கே எத்தனை எம்எல்ஏ ஜெயிக்கும்? டிஎம்கே வந்து வில் ஃபார்ம் கவர்மெண்ட் மெஜாரிட்டி சிங்கிள் மெஜாரிட்டி இருக்கும். கூட்டணி சிங்கிளாவே மெஜாரிட்டி வரும். அவ்வளவுதான். நான் கேட்டது எத்தனை எம்எல்ஏ ஜெயிக்கும். சரி நான் வந்து ஒரு குத்து மதிப்பா சொல்றேன். டிஎம்கே மட்டும் 125 ஜெயிக்கும். டிஎம்கே மட்டும் கூட்டணி இல்லாம 125. அவ்வளவுதான். இப்படி குத்து மதிப்பா நீங்க சொல்லலாம். நான் ஒரு நம்பர் சொல்றேன்ல. நீங்க ஒரு நம்பர் சொல்லுங்க. நீங்க ஒரு நம்பர் சொல்லுங்க. நான் ஒரு நம்பர் ஏங்க அலைன்ஸே ஃபார்ம் பண்ணாம எத்தனை சீட் நிக்கிறாங்கன்னு தெரியாம என்ன சொல்ல முடியும்? ஹைபோதெட்டிக்கல் சிச்சுவேஷன் கொடுக்குறேன். டிவிகே வந்து தனியா போறாங்க. நீங்க வந்து இந்த 2024 எலெக்ஷன்ல ஒரு கூட்டணியில போனீங்கல்ல, அதே கூட்டணியில போறீங்க. ஏடிஎம்கே இல்லாத அதே கூட்டணி. டிவிகே தனியா போறாங்க. இப்ப சொல்லுங்க. இந்த 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 ஈக்குவேஷனை வச்சு சொல்லுங்க. நீங்க எவ்வளவு ஜெயிப்பீங்க? இன்னொரு கட்சி ஏடிஎம்கே தனியா போயிடுச்சுங்க. அதாவது அதே கூட்டணிங்க. 2024 சேம் கூட்டணி. சரியா? 2024 சேம் கூட்டணி. சீமான் தனி, விஜய் தனி. சீமான் தனி, விஜய் தனி. நீங்க அதே கூட்டணி. டிஎம்கேவும் அதே கூட்டணி. இப்ப நீங்க வந்து பிஜேபி வர்சஸ் டிவிகே மட்டும் சொல்லுங்க. இல்ல அப்படி ஒண்ணு நடக்கவே நடக்காது. சரி அப்படின்னா நீங்களே ஒரு நடக்கிறத சொல்லி நம்பர் சொல்லுங்க. எல்லா அரசியல் இல்ல ஒரு நிமிஷம் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. எல்லா அரசியல்வாதியும் முட்டாள் கிடையாது. அவ்வளவு ஈஸியா வந்து உங்களுக்கு எல்லாம் வந்து கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம குனிஞ்சு ஓடுறீங்க. பதில் சொல்லாம
சரி நீங்களே சொல்லுங்க பதில் கேளு கூட்டணி என்ன ஃபர்ஸ்ட். கூட்டணி அப்படி நீங்களே யார் சொல்லுங்க. சிவசங்கர் ப்ரோ, சிவசங்கர் அப்படி ப்ரோ, யார் 2019 அப்படி யாருமே டிஎம்கே அப்படி பிஜேபி யாருமே அந்த உங்களை கூட்டணி இருந்தா என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்க. டிஎம்கே நிலைமை. பாஸ் நான் வந்து வேற ஒரு விஷயத்த அவர் வாயில இருந்து வர வைக்க பாக்குறேன். நீங்க என்னைய லாக் பண்ண ட்ரை இல்ல பண்ணிருக்கீங்க. எங்க என் வாயில இருந்து நீங்க நான் தான் சொல்றேனே 2019 கூட்டணி திரும்ப வந்துச்சுன்னா டிஎம்கே காலி. 2019 கூட்டணி திரும்ப வந்தாவா? எது பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி சொல்றீங்க? பிஜேபி ஏடிஎம்கே பிஎம்கே பிஜேபி டிஎம்டிகே ஏடிஎம்கே பாமக இது தேமுதிக நடக்கிறதுக்கு இந்த கட்சி வாய்ப்பே சேர்ந்தாங்கன்னா கிடையாது. சரி நடக்குதுன்னு வச்சுக்கிட்டாலும் டிஎம்கே ஜெயிச்சிடும். ஆனா நடக்கிறது வாய்ப்பே நடக்க கிடையாது. ஐஎன்டி அலைன்ஸ்ல ஃபார்ம் ஆகுது இந்தியால எப்படி ஆகுது? ஏங்க நிதிஷ்குமார் உங்க அங்க இருந்து இங்க வந்து திரும்ப உங்க பிஜேபியில் நிற்கிறாரு. உங்க ஆளை வந்து மம்தா பானர்ஜி வந்து உங்களோட சேர்றாங்க. உங்க ஆள் அவ்வளவு அரவிந்த் வம்பிழுத்து கெஜ்ரிவால் உங்களை வச்சுட்டு கழிவுத்தி போயிருக்காரு. நீங்க 100 கோடி ரூபாய் ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்னு கோவால போய் வந்து அவரை பத்தி பேசுனீங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. அந்த கூட்டணியில அவர் அண்ணாமலை வந்து வந்து சேர்றாரு. இபிஎஸ் அவ்வளவு வம்பிழுத்து வச்சிருக்காரு. எப்படி 2 பேரும் சேருவாங்க? வாய்ப்பே கிடையாது. அதான் சேருவாங்க. நீங்க வந்து மனசு ஆறுதல் நான் கேட்ட கேள்விக்கு நீங்க அதான் பதில் சொல்லல. சேருவாங்க. பிஜேபி டிவிக்கு யாரு அதிக சீட்டு ஜெயிப்பா? அதுக்கு பதில் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இந்த கூட்டணி அமையும் 2026ல. சரி உங்களை காலி பண்ணுவாங்க. எங்களை காலி பண்றதை விடுவீங்க. நீங்க எவ்வளவு ஜெயிப்பீங்க? டிவிக்கு எவ்வளவு ஜெயிக்காத சொல்லுங்க. சீட் ஷேரிங்க பொறுத்து நம்பர் சொல்லுங்க. ஏங்க இப்படி இருக்கீங்க? நீங்க வந்து 68 தொகுதியில நிக்கிறீங்க. நானே சொல்றேன் 68 கான்ஸ்டிட்யூன்சிஸ்ல நிக்கிறீங்க வச்சுக்கோங்க. 68 ஓகேவா? இல்ல இன்னும் கொஞ்சம் 68 அதிகம் தான் ரொம்ப. சரியா? 68ல நிக்கிறீங்க. எவ்வளவு ஜெயிப்பீங்க? அதுலயும் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ் கன்னியாகுமரி மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், அதுல 60% ஜெயிப்பாங்க. 68 சீட்ல நின்னா அதுல 60% ஜெயிப்பீங்க. 60%னா 7 6 40 சீட்டு, அரௌண்ட் 40 சீட்ஸ் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. சரி ஓகே. இதுல இருந்து இப்ப இதுல கார்த்திக் ரவிவர்மா பதிவு பண்ணியிருக்காரு பிஜேபி 40 சீட்டு ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காரு. 2026 எலெக்ஷன்ல டிவிகே விட அதிகமா ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காரு. ஓகே அவ்வளவுதான். நான் பைத்தி மாதிரி பேசி முடிச்சிட்டேன். இதை யார் ரெக்கார்ட் பண்ணி போட்டுக்கோங்க டிவிகே காரங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. நான் சொன்னது 2019 கூட்டணி வந்தான்னு சொன்னேன். அப்புறம் வந்து கார்த்திக் பதிவு பண்ணிட்டாரு. அது சொல்லுங்க, எடுத்து போடுங்க. லாஸ்டா அவனு கோத்துட்டு போயிடுங்க. இப்படிதான் பத்திரின்னு சொன்னான். ஸ்டார்டிங்ல வந்து ரொம்ப போர் அடிக்குதுன்னாருல, என்ன யாருமே பேச மாட்டேங்கிறீங்க, போர் அடிக்குதுன்னாருல. அதனால கார்த்திக் ப்ரோ இன்னைக்கு ஒரு மீம் பார்த்தேன். அது செம காமெடியா இருந்தது. பிஃபோர் 1 இயர் கார்த்திக் ப்ரோ ஸ்வீட் பாய்ஸ் அவனுங்க அந்த மிஸ்கின் போட்டோ போட்டு, இப்போ வந்து பொறுக்கி பாருங்க அவனுங்க மிஸ்கின் சொல்லுவார்ல, அந்த மாதிரி ஒருத்த மீம் போட்டுருந்தான். அது நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, செம காமெடியா இருந்துச்சு. நான் பார்க்கல. ஏடிஎம்கே அலைன்ஸ் வச்சாலுமே கார்த்திக் ப்ரோ சொல்ற மாதிரி ஏடிஎம்கே அலைன்ஸ் வச்சாலுமே பிஜேபிக்கு யாரு 56 66 சீட்லாம் தரப்போறா? யார் தருவாங்க? ஏடிஎன்ஸ் அலைன்ஸ் வச்சா ஏடிஎம்கே தான் கொடுப்பாங்க. அப்புறம் நீயா கொடுக்க போற போய் இல்ல டிஎம்கேல இருந்து கொடுப்பாங்களா? சரி அத்தனை தொகுதியில நிக்க வைக்க ஆள் யாரு? இப்ப 40 தொகுதியில வந்து ஆள் போட்டாங்கல்ல, அந்த மாதிரி போட்டுப்பாங்க. அது அவங்க பிரச்சனை. யாரும் பேசினாங்க டிவி கேட்கறான். அவன் கூட்டுவாங்க. இல்லைங்க, ஒருத்தர் வந்தாரு போயிட்டாரு. ஆளு போல. சரி என்டர்டைம் ஸ்டார்ட் ஆனதுன்னு நினைச்சேன். போயிட்டாரு. சரி பாத்துக்கலாம். போயிட்டானா? புஷி ஆனந்த் வச்சு பிளாக் டிக்கெட்டுக்கு நீங்க பேசுறீங்க. 234 தொகுதி ஆள் இருக்க மாதிரியே. அவர் அஜித் பிளாக் டிக்கெட் வித்தமா? அஜித் ஃபேனா? சரி ஓகே. சரிப்பா. இல்ல இந்த மாதிரி பேசுறது அவனுங்க தானே, அதனால அவனுக்கு தப்பா நினைச்சிட்டேன். சாரி.
சரி, மணி 2 ஆச்சு. பாய், குட் நைட்.